விசிடி நம்பரு 639 அனந்தபூர் ஆந்திர பிரதேஷ். முரளி டேட்டு 30/7/67. கிளாரிஃபிகேஷன் டேட்டு 27/3/2007. ओम शांति। आज 30 जुलाई क्लास। இன்னைக்கு 30 ஜூலை 1967 மார்னிங் கிளாஸ் ஆயிருக்கு. रिकॉर्ड चला है, ரெக்கார்ட் போடப்பட்டிருக்கு. ओम आया யாரு வந்தாங்க? ये गीत भक्ति मार्ग का। இது பக்தி மார்க்கத்தினோட பாட்டு தான் இருக்குது. और भक्ति मार्ग का गीत भक्ति मार्ग में गाया भी जाता है। பிறகு பக்தி மார்க்கத்தினோட பாட்டு பக்தி மார்க்கத்துல பாடவும் செய்றாங்க. कहते हैं हम अंधेरे में हैं, சொல்றாங்க நாங்க இருட்டுல இருக்கிறோம். अभी ज्ञान का तीसरा नेत्र दो। இப்போ ஞானத்தினோட மூணாவது கண்ணை கொடுங்க. और ज्ञान मांगते हैं ज्ञान सागर से। பிறகு ஞானத்தை கேக்குறாங்க ஞான கடலிடம் இருந்து. तो ज्ञान सागर के अलावा सब है अज्ञान अंधेरे में। ஞான கடல் இருக்காங்க இல்லையா, அவங்கள தவிர மற்றபடி எல்லாருமே அஞ்ஞானத்தினோட இருட்டுல இருக்காங்க. भक्ति को अज्ञान कहा जाता है। பக்திக்கு அஞ்ஞானமன் சொல்லப்படுகிறது. क्योंकि सब अंधेरे में है। ஏன்னா எல்லாருமே அஞ்ஞானத்துல இருக்காங்க, அப்படின்னா இருட்டுல இருக்காங்க. और जो अंधेरे में है பிறகு யாரு இருட்டுல இருக்காங்க? वो दूसरों को भी अंधेरे में लाने वाले हैं। அவங்க மத்தவங்கள கூடயும் இருட்டுக்கு கொண்டு வரக்கூடியவங்க தான். तो सबसे आता है अज्ञान, அதனால எல்லாரிடம் இருந்து கூடயும் வருது और அஞ்ஞானம். ये ज्ञान सागर से आता है பிறகு ஒரு ஞான கடலிடம் இருந்து வருது ज्ञान। ஞானம். फिर जब कलयुग का अंत होता है तो कहा जाता है பிறகு எப்போ கலியுகத்தினோட கடைசி நேரம் ஆகுதோ அப்போ சொல்லப்படுகிறது कि सब अज्ञान के नींद में सोए हुए कुंभकर्ण எல்லாருமே அஞ்ஞானத்தினோட தூக்கத்துல தூங்கிட்டு இருக்கக்கூடிய கும்பகர்ணர்கள் ஆயிருக்காங்க. तुम चित्र भी दिखाते हो कुंभकर्ण। நீங்க சித்திரத்தை கூடயும் காமிக்கிறீங்க, கும்பகர்ணத்தினோட சித்திரத்தை. बाप ने समझाया है ये भक्ति मार्ग है दुर्बन मार्ग। அப்பா புரிய வச்சிருக்காங்க இந்த பக்தி மார்க்கம் ஆயிருக்குது புதை குழியினோட மார்க்கம். जितना जितना भक्ति के अंधेरे से निकलने की कोशिश करते हैं எவ்வளோ பக்தியினோட இருட்டிலிருந்து வெளிவரதுக்காக நீங்க யோசிக்கிறீங்களோ, उतना और ही அப்படின்னா முயற்சி செய்றீங்களோ, दुर्बन में दबते जाते हैं। அந்த அளவுக்கு இன்னமும் இந்த புதை குழியில மாட்டிக்கிட்டே போகிறீங்க. इसको मृग तृष्णा का पानी कहते हैं। இதுக்கு மிருக திருஷ்ணா என்னோட தண்ணின்னு சொல்லி சொல்லப்படுகிறது.
होता नहीं है। தண்ணி ஒண்ணு இருக்கிறது இல்ல. मृग ऐसे समझता है कि அந்த டீர், அந்த மான் இருக்கு இல்லையா, அது இப்படி நினைச்சுக்குது पानी है आगे, அங்க முன்னாடி தண்ணி இருக்கும்னு சொல்லி அது நினைச்சுக்குது. सफेद जी में जमीन को देख करके அந்த வெள்ளை கலரா இருக்கக்கூடிய அந்த பூமிய பார்த்து, நிலத்தை பார்த்து जानवर इसको पानी समझ लेते हैं। அந்த விலங்குகள் அத போய் தண்ணி நினைச்சுக்கிறாங்க, நினைச்சுக்குது. अब है सारा अज्ञान का अज्ञान। ಈಗ இப்போ இருக்குது, இது என்னன்னா அஞ்ஞானத்தினோட விஷயம் தான் இருக்குது. सिवाय ज्ञान सागर बाप के और कोई निकाल नहीं सकता है। ஒரு ஞானக்கடல் அப்பா தவிர வேற யாரால கூடயும் இத கிளியர் செய்ய முடியாது. और बाप कहते हैं ज्ञान तो बिल्कुल ही सिंपल है। பிறகு அப்பா சொல்றாங்க, ஞானம் என்றது கம்ப்ளீட்டாக சிம்பிளாக இருக்கக்கூடியதா இருக்கு. वेद शास्त्र வேத சாஸ்திரம் कितने भक्ति मार्ग में है, ஏதெல்லாம் பக்தி மார்க்கத்துல இருக்குதோ बहुत पढ़ते रहते हैं। ரொம்ப படிச்சுட்டே தான் இருப்பாங்க. और ज्ञान के नाम पर जो अज्ञान फैला हुआ है, பிறகு ஞானத்தினோட பேர்ல என்ன அஞ்ஞானம் பரவி இருக்குது, कितना सूत मुझा हुआ है। எவ்வளோ இந்த நூல்கள் எல்லாமே அப்படியே போய் மாட்டிருக்குது. அப்படின்னா அந்த அளவுக்கு குழப்பங்கள் இருக்குது. बाप आकर के सूत को அப்பா வந்து அந்த நூலுகளை सुलझाते हैं। அத விட வைக்கிறாங்க, அதெல்லாமே கிளியர் பண்றாங்க. वो तो हठ योग करते रहते हैं। அவங்க ஹட்டயோகங்கள் பண்ணிட்டு இருப்பாங்க. बाप कहते हैं भक्ति मार्ग के गुरु लोगों को छोड़ना ही पड़े। அப்பா சொல்றாங்க, இந்த பக்தி மார்க்கத்தினோட குருக்கள விட வேண்டியதாக தான் இருக்கும், விட்டுதான் ஆகணும். क्योंकि वो कभी भी राजयोग सिखला नहीं सकते। ஏன்னா அவங்க எப்பவுமே ராஜயோகத்தை கத்து கொடுக்கவே முடியாது. राजयोग का नाम है सहज राजयोग। ராஜயோகத்தினோட பேரா இருக்குது சஹஜ ராஜயோகம். सुनो बैठो बैठो। इन गुरु लोगों को छोड़ना पड़े। இந்த குருக்களை விட வேண்டியதாக क्यों छोड़ना पड़े? ஏன் விடணும்? क्योंकि जब भगवान आते हैं ज्ञान सागर ஏன்னா எப்போ பகவான் வராங்களோ ஞானக்கடல் और ज्ञान देते हैं, பிறகு ஞானத்தை கொடுக்கறாங்க, तो आँख खुल जाती है। அப்போ கண்கள் ஓபன் ஆயிடுது. इन गुरुओं के ज्ञान से हम फिर नीचे गिरेंगे। இந்த குருக்களினோட ஞானம் மூலமாக நாங்க மறுபடியும் கீழே வீழ்வோம். वो सहज राजयोग नहीं सिखलाते और ही कठिन कर देते हैं। அவங்க சஹஜ ராஜயோகத்தை கத்து கொடுக்கறது இல்ல, இன்னும் கஷ்டமாக்கிடுறாங்க. राजा ही तो बाप ही देंगे। ராஜாங்கம் அப்பா தான் கொடுப்பாங்க. वो राजयोग सिखला न सके क्योंकि है हठयोगी। அவங்க ராஜயோகத்தை கத்து கொடுக்க முடியாது, ஏன்னா அவங்க ஹட்டயோகிகளா தான் இருக்காங்க. मनुष्य कोई भी मनुष्य को राजा ही नहीं दे सकता। மனிதர்கள் யாருமே மனிதர்களுக்கு ராஜயோகத்தை கத்து கொடுக்க முடியாது, क्योंकि मनुष्य ஏன்னா மனிதர்கள் सब दूसरों को बंधन में बांधने वाले हैं। எல்லாருமே மத்தவங்கள பந்தனத்துல கட்டு போட்டு வைக்கக்கூடியவங்க ஆயிருக்காங்க. खुद भी बंधन में फंसे हुए हैं சுயம் கூடயும் பந்தனத்துல மாட்டிருக்காங்க. और दूसरों को भी बंधन में बांधते हैं। பிறகு மத்தவங்கள கூடயும் பந்தனத்துல கட்டி போடுறாங்க. एक बाप है ஒரு அப்பா இருக்காங்க, जो स्वतंत्र रहता है யாரு சுதந்திரமாக இருக்காங்க, और सबको स्वतंत्र कराता है। பிறகு எல்லார கூடயும் சுதந்திரம் படுத்துறாங்க. जो आधीन रहने वाले हैं कभी आज ही अधिकारी बन ही नहीं सकते। யாரு அடிமையாக இருக்கக்கூடியவங்க இருக்காங்களோ அவங்க எப்பவுமே அதிகாரிகள் ஆக முடியாது.
बाप आकर के राजाई का अधिकार देते। அப்பா வந்து ராஜாங்கத்தினோட அதிகாரத்தை கொடுக்கறாங்க. मनुष्य मनुष्य को राजाई नहीं दे सकता। மனிதன் மனிதனுக்கு ராஜாங்கத்தை கொடுக்க முடியாது. भक्ति मार्ग में जो राजाई प्राप्त करते हैं, பக்தி மார்க்கத்துல யாரு ராஜாங்கத்தை பிராப்தி பண்றாங்களோ அடைறாங்களோ वो राजाई भी हिंसा के बल से प्राप्त करते हैं। அந்த ராஜாங்கா கூடயும் இம்சையினோட ஆதாரப்படி பிராப்தி பண்ணிக்கிறாங்க. और अल्पकाल के लिए प्राप्त करते हैं। பிறகு கொஞ்ச நேரத்துக்காக பிராப்தி பண்ணிக்கிறாங்க. एक बाप ही है ஒரு அப்பா தான் இப்படி இருக்காங்க. जो अहिंसा के बल से तुमको யாரு அஹிம்சையினோட பலம் மூலமாக உங்களுக்கு 21 जन्म के लिए राजाई देते। 21 ஜென்மத்துக்காக ராஜாங்கத்தை கொடுக்கறாங்க. इस कलयुगी दुनिया की राजाई के लिए तो सन्यासी भी कहते हैं। இந்த கலியுகி உலகத்தினோட ராஜாங்கத்துக்காக சன்னியாசிகள் கூடயும் சொல்றாங்க. कागविष्टा समान सुख है। காக்கையினோட எச்சலுக்கு சமமான சுகம்னு சொல்லி சொல்றாங்க. वो फिर भी समझते हैं। அவங்க அப்படி பார்த்தோம்னா புரிஞ்சுக்கிறாங்க. मनुष्यों को कागविष्टा खाने में कितना सुख लगता है। மனிதர்களுக்கு காக்கையினோட எச்சல சாப்பிடுறதுல எவ்வளவு சுகம் அனுபவம் ஆகுது. इसलिए नाम ही रखा है कागविष्टा। அதனால பேரே வச்சிருக்காங்க காகவிஷ்டா. அப்படின்னா காக்கையினோட எச்சல் சொன்னி. खुद जानते हैं तो घर बार छोड़ करके भागते हैं। இப்போ தெரிஞ்சிருந்தாலும் என்ன செய்யறாங்கன்னா வீடு வாசலை விட்டுட்டு ஓடி போகிறாங்க. ऐसे सन्यासियों को இப்படிப்பட்ட சன்னியாசிகளுக்கு जो अपनी रचना को ही छोड़ करके भाग जाते हैं, யாரு தன்னோட படைப்பைய விட்டுட்டு ஓடி போயிடுறாங்க, उनका न तो गुरु करना चाहिए அவங்கள குருவாக கூடயும் அவங்கள குருவாக और न उनका मंत्र लेना चाहिए। அவங்கள குருவாக ஏத்துக்க கூடாது. பிறகு அவங்களோட வழிமுறைய குறையும் ஃபாலோ பண்ண கூடாது. இந்த சஜஷனை கூடயும் ஃபாலோ பண்ண கூடாது. ज्ञान सिवाय ज्ञान सागर बाप की और कोई दे नहीं सकता। இந்த ஞானம் வெறும் அப்பா ஞான கடல் தவிர வேற யாரால கூடயும் கொடுக்க முடியாது. जन्म जन्मांतर से भक्ति में फंसते चले आए। ஜென்ம ஜென்மாந்தரத்திலிருந்து பக்தியில மாட்டிக்கிட்டே தான் வந்திருக்கீங்க. जो भी गुरु लोग हैं वो सब शास्त्रों की बातें सुनाते हैं। யாரெல்லாம் குருக்கள் இருக்காங்களோ அவங்க எல்லாம் சாஸ்திரங்களினோட விஷயங்களை சொல்றாங்க. उनका अपने पास अपने मंथन से कोई ज्ञान नहीं निकलता। அவங்கள்கிட்ட அவங்களோட விசார சாகர மந்தன மூலமாக ஞானம் ஒன்னும் கிடைக்கிறது இல்லன்னு சொல்றாங்க. अभी देखो बाप को आकर के इस भक्ति मार्ग के दुब्बर से निकालने में कितनी मेहनत लगती है। இப்ப பாருங்க அப்பாக்கு இந்த பக்தி மார்க்கத்தினோட இந்த புலை குதியிலிருந்து எடுக்கிறதுல எவ்வளவு கஷ்டம் அனுபவம் ஆகுது. कितना समझाना पड़ता है कि राजयोग बाप भगवान ही सिखलाते हैं। எவ்வளவு புரிய வைக்க வேண்டியதாக இருக்குது. இந்த ராஜயோகம் அப்பா தான் கத்து கொடுக்கறாங்கன்னு. क्योंकि मनुष्य मनुष्य को पावन बना नहीं सकता। ஏன்னா மனிதர்களை பாவனமாக ஆக்க முடியாதுன்னு சொல்றாங்க. हर युग में मनुष्य सुख भोगने की आदत होने के कारण ஒவ்வொரு யுகத்துல மனிதர்களுக்கு சுகத்தை அனுபவம் செய்யற பழக்கம் இருக்கிற காரணத்தினால आत्मा नीचे ही गिरती रहती। ஆத்மா கீழதான் விழுந்துட்டு போகுது. पतित ही होते रहते हैं। பதித்தந்தா ஆயிட்டே போகிறாங்க. तो मनुष्य मनुष्य को पावन नहीं बना सकता। அதாவது மனிதனை பாவனமாக ஆக்க முடியாது.
पतित पावन एक ही बाप है। பதித்த பாவன் ஒரு அப்பா தான் இருக்காங்க. जो स्वयं कभी भी पतित नहीं बनता। யாரு சுயம் எப்பவுமே பதித்த ஆகிறது கிடையாது. पतितों के संग में आते हुए भी पतित नहीं बनता। பதித்தர்களினோட சங்கத்துல வந்தாலும் அவங்க பதித்த ஆகிறது இல்ல. पतित दुनिया में आता है तो भी पतित नहीं बनता। பதித்த உலகத்துல வந்தாலும் அவங்க பதித்த ஆகிறது இல்ல. सब पतितों को पावन बनाता है। எல்லா பதித்தர்களை பாவனமாக ஆக்குறாங்க. भला मनुष्य भक्ति मार्ग में कितने फंसे हुए हैं। பலே மனிதர்கள் பக்தி மார்க்கத்துல எவ்வளவு மாட்டிருக்காங்க. गंगा स्नान करने जाते हैं, கங்கால குளிக்கிறதுக்காக போகிறாங்க. ऐसे भी नहीं है அப்படியும் இல்ல कि सब जरूर गंगा स्नान करते हैं। எல்லாரும் கண்டிப்பாக கங்கால குளிப்பாங்க என்ற விஷயமும் இல்ல. जिनकी श्रद्धा बैठी हुई है तो गंगा में स्नान करते हैं। யாருக்கு இந்த நம்பிக்கை உட்கார்ந்து இருக்குதோ அவங்க கங்கால போய் குளிக்கிறாங்க. गंगा नहीं होगी जहाँ कहीं भी तालाब आदि देखेंगे இப்போ கங்கா இல்ல எங்க எல்லாம் அவங்க இந்த குளத்தை பார்த்தாங்க பொண்ட பார்த்தாங்கன்னா तो उसको भी पतित पावन समझ लेते हैं। அப்போ அத கூடயும் பதித்த பாவனன்னு சொல்லி நினைச்சுக்கிறாங்க. यहाँ भी देखो गौमुख है। எங்கேயும் பாருங்க பசுமாடோட முகம் இருக்கு, கௌமுக் இருக்கு. अब पानी तो झरने से आता है। இப்போ தண்ணி அந்த தண்ணியினோட ஃப்ளோ இருக்கும் இல்லையா, जैसे कुएं ஃபால்ஸ் இருக்கும் இல்லையா, அது மூலமாக வரும். में पानी आता है எப்படி இந்த கிணறுல இருந்து தண்ணி வருதோ तो झरने को या कुएं को पतित पावन थोड़े ही कहेंगे। அதனால இந்த ஜர்னான்னா இந்த ஃபால்ஸ் இருக்கும் இல்லையா, தண்ணியினோட ஃபால்ஸ், ஸோ அதுக்கு இல்லைன்னா குளத்துக்கு பதித்த பாவனன்னு சொல்வாங்களா? मनुष्य समझ लेते हैं ये सभी तीर्थ है। மனிதர்கள் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா இது எல்லாமே தீர்த்த ஸ்தானம், தீர்த்த இடங்கள்னு சொல்லி நினைச்சுக்கிறாங்க. बहुत मनुष्य जाकर के वहाँ भावना से स्नान आदि करते हैं। நிறைய மனிதர்கள் போய் அங்க பாவனை வந்து என்னன்னா அங்க குளிக்கிறது எல்லாமே செய்யறாங்க. तो देखो कितनी एडल्ट्रेशन करप्शन है। அப்ப பாருங்க எவ்வளோ அடல்ட்ரேஷன் பிறகு கரப்ஷன் என்றது இருக்குது. पानी आता कहाँ से? இப்போ தண்ணி எங்கிருந்து வருது? पानी तो फिर भी सागर से आता है। தண்ணி அப்படி பார்த்தோம்னா கடல்ல இருந்து தான் வருது. एक ही ज्ञान सागर है। ஒரே ஒருத்தர் தான் இருக்காங்க ஞான கடல். जिस पानी से, जिस ज्ञान से, அந்த தண்ணி மூலமாக, அந்த ஞான மூலமாக कुएं भी तैयार होते हैं पानी देने के लिए। அந்த குளம் கூடயும், झरने அந்த ஒரு குளம் இல்ல இந்த கிணறு கூடயும் ரெடி ஆகுது. भी तैयार होते हैं। அந்த ஃபால்ஸ் என்ன இருக்குதோ அது கூடயும் தயாராகுது. नदियाँ भी गिरती हैं, நதிகள் கூடயும் விழுது. पोखरे भी बनते हैं, तालाब भी बनते हैं, सरोवर भी बनते हैं। குளங்கள் ரெடி ஆகுது, ஏரிகள் ரெடி ஆகுது. फिर उनको ज्ञान देने वाला क्यों समझ लेते हैं? பிறகு அவங்கள ஞானத்தை கொடுக்க கூடியவங்க சொல்லி ஏன் நினைச்சுக்கிறாங்க? ज्ञान देने वाला तो एक ही ज्ञान सागर। ஞானம் கொடுக்க கூடியவர் ஒரு ஞான கடல் தான் இருக்காங்க. जहाँ जहाँ स्नान करने जाते हैं எங்கெல்லாம் குளிக்கிறதுக்காக போகிறாங்களோ
स्नान कराते हैं, फिर दक्षिणा भी लेते हैं। குளிக்கிறாங்க, பிறகு இந்த தட்சிணா கூடையும் எடுத்துக்கிறாங்க. तो देखो सबसे जास्ती करप्शन एडल्ट्रेशन तो आजकल के विद्वान आदि में। அதனால பாருங்க, எல்லாத்தை விட இந்த கரப்ஷன் என்றது, வெபிச்சாரம் என்றது இன்றைய வித்வான் இருப்பாங்களே அவங்களுக்குள்ள இருக்கு. ये विद्वान पंडित आचार्य, இந்த வித்வான் பண்டித் ஆச்சாரிகள் प्राइम मिनिस्टर प्रेसिडेंट आदि सबके गुरु हैं। பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் எல்லாருக்குமே குருக்கள் ஆயிருக்காங்க. और ये नंबर 1 अडल्ट्रेटेड है। பிறகு இவங்க நம்பர் 1 அடல்ட்ரேட்டட் ஆயிருக்காங்க. इसलिए अर्जुन को भी कहा जाता है, அதனாலதான் அர்ஜுனனுக்காக கூடயும் சொல்லப்பட்டிருக்குது, हे अर्जुन, ஹே அர்ஜுன், इन वेद शास्त्रों से मैं नहीं मिलता, இந்த வேத சாஸ்திரங்கள் இது மூலமாக इनको छोड़ दे। நானு கிடைக்க மாட்டேன், இத விட்டுடுங்க, इन गुरुओं को छोड़ दे, இந்த குருக்களை விட்டுடு, पूरा कागज बन जा, ஒயிட் பேப்பர் ஆயிடு. गुरुओं को छोड़ने की बात बाप के सिवाय और कोई कह ही नहीं सकता। இந்த குருக்களை விட்டுடுங்கன்னு சொல்லி அப்பா தவிர வேற யாரால கூடயும் சொல்ல முடியாது. वो समझते हैं कि कृष्ण ने कहा, அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா கிருஷ்ணர் தான் சொன்னாங்க, कृष्ण भगवान है கிருஷ்ணர் பகவானா இருக்காங்க, कि गुरुओं को छोड़ो। இந்த குருக்களை விட்டுடுங்க. अरे அரே ज्ञान का सागर सिर्फ परमपिता परमात्मा है। அரே ஞான கடல் வெறும் பரம்பிதா कृष्ण பரமாத்மா. का नाम डालने से गीता झूठी हो जाती है। ஞான கடல் வெறும் பரம்பிதா பரமாத்மா இருக்காங்க, கிருஷ்ணனோட பேரு போடுறதுனால அது பொய் ஆயிடுது. गीता को 100% झूठा कह सकते हो। கீதாக்கு 100% பொய் என்று சொல்லப்படுகிறது. ये तो बिल्कुल बेकायदे है। இது முழுமையாக சட்டத்துக்கு விபரீதமானதா இருக்குது. ये कृष्ण गीता का भगवान है। என்னன்னா கிருஷ்ணர் கீதாவோட கண்ணவன் ஆயிருக்காங்கன்னு சொல்றது. बाप की बायोग्राफी में, बाप की जीवन कहानी में बच्चे का नाम डाल दिया। அப்பாவோட பயோகிராஃபில, அப்பாவோட வாழ்க்கை வரலாறுல கிருஷ்ணனோட பேரை போட்டுட்டாங்க. क्या साबित हुआ? இதனால என்ன நிரூபணமாச்சு? कि यज्ञ के आदि में भी யக்ஞத்தினோட ஆரம்பத்திலயும் जो 300-400 भागी थे, 300-400 கன்யாக்கள் யாரு ஓடி वो போயிருந்தாங்க? कृष्ण के पीछे भागी थी அவங்க கிருஷ்ணருக்கு பின்னாடி ஓடி இருந்தாங்களா, कि बाप के पीछे भागी थी? இல்லன்னா அப்பாக்கு பின்னாடி ஓடுனாங்களா? कृष्ण के पीछे भागी। கிருஷ்ணனுக்கு பின்னாடி ஓடுனாங்களா? कृष्ण और दादा लेखराज को भी ज्ञान किसने दिया था? கிருஷ்ண என்கிற தாதா லேக்ராஜ்க்கு கூடயும் ஞானம் யார் கொடுத்தாங்க? बाप ने दिया था। அப்பா கொடுத்தாங்க. ये सारी कहानी है प्रजापिता की। இந்த எல்லா ஸ்டோரி பிரஜாபிதாது ஆயிருக்குது. नाम किसका डाल दिया? பேரு யாரோடது போட்டுட்டாங்க? कृष्ण का नाम डाल दिया। கிருஷ்ணனோட பேரை போட்டுட்டாங்க. अभी तुम बच्चों को ये ज्ञान मिला है। இப்போ குழந்தைகளான உங்களுக்கு இந்த ஞானம் கிடைச்சிருக்குது. तुम इतना बतलाते हो खोल करके, तो भी तुम्हारे बनते नहीं है। நீங்க இவ்வளவு ஓபன் ஆகி சொல்றீங்க எல்லாமே, ஆனாலும் அவங்க உங்களோட ஆகிறது இல்ல. भगवान का भी मानते नहीं। பகவானோட பேச்சு கூடயும் கேக்குறது இல்ல. क्योंकि इन्होंने तुमको दुर्गति में पहुंचाया है। ஏன்னா இவங்க உங்களை துர்கத்தியில போகிறதுக்காக அடைய வச்சிருக்காங்க. जिन्हें क्यों नहीं बैठता? இவங்களோட புத்திலேயே உட்கார்றது இல்ல. इनकी बुद्धि में इसलिए नहीं बैठता இவங்களோட புத்திலேயே உட்கார்றது இல்லன்னா,
कि इन्होंने ही तुमको दुर्गति में पहुंचाया हुआ है। ஏன்னா இவங்க தான் உங்களை துர்கதிக்கு போகிறதுக்காக तो बुद्धि को ताला लगा हुआ है। துர்கதிக்கு இவங்க தான் போக வச்சிருக்காங்க. அப்போ புத்தியினோட பூட்டு போட்டிருக்கு. अब इन सब बातों का मनुष्यों को कैसे पता पड़े? இப்போ இந்த எல்லா விஷயங்களை பற்றி மனிதர்களுக்கு எப்படி தெரிய வரும்? इसलिए बाबा कहते हैं ऐसे ऐसे पॉइंट्स लिख करके एरोप्लेन द्वारा पर्चे गिराओ। அதனால பாபா சொல்றாங்க இப்படிப்பட்ட பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதி ஏரோப்ளேன்ல இருந்து பாம்ப்ளெட்ஸ போடுங்க. जैसे आजकल कहते हैं विश्व में शांति कैसे हो? எப்படி இன்றைய நேரத்துல சொல்றாங்க உலகத்துல சாந்தி என்றது எப்படி உருவாகும்? कोई ने अच्छी राय दी तो उनको इनाम मिलते रहते हैं। யாராவது நல்லபடியாக வழிமுறைய சொன்னாங்கன்னா அவங்களுக்கு gift கொடுப்பாங்க. अब वो इनाम लेने वाले देने वाले शांति तो स्थापन कर नहीं सके। இப்போ அந்த gift கொடுக்க கூடியவங்க எடுத்துக்க கூடியவங்க சாந்தி ஒன்னும் ஸ்தாபனை செய்ய முடியாது. दुनिया में और ये अशांति உலகத்துல இன்னும் அசாந்தி बढ़ती जाती है। அதிகரிச்சுக்கிட்டே போகுது. आज विश्व में शांति कहाँ है? இன்னைக்கு உலகத்துல சாந்தி எங்க இருக்குது? प्राइज देने वाले प्राइज दे देते हैं, लेने वाले प्राइज ले लेते हैं। பிரைஸ் கொடுக்க கூடியவங்க பிரைஸ் கொடுத்துடுறாங்க, எடுத்துக்க கூடியவங்க எடுத்துக்கிறாங்க. शांति और ही बढ़ती जाती है। சாந்தி இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. झूठी प्राइज देते हैं ना। அப்படின்னா அசாந்தி என்றது இன்னும் அதிகரிச்சுக்கிட்டு போகுது. அப்போ பொய்யான பிரைஸ கொடுத்தாங்க இல்லையா? अब तुम जानते हो இப்போ உங்களுக்கு தெரியும் कि विश्व में शांति होती है உலகத்துல சாந்தி ஆகுது इस महाभारी महाभारत लड़ाई के बाद। இந்த மகாபாரத யுத்தத்துக்கு பிறகு. इसे महाभारत लड़ाई क्यों कहते हैं? இதுக்கு மகாபாரத யுத்தம்னு சொல்லியே சொல்றாங்க. क्योंकि भारत में ही भगवान आते हैं। ஏன்னா பாரத்ல தான் பகவான் வராங்க. सच्चाई जब निकलती है तो झूठों को मिर्ची लगती है। உண்மையை வெளிப்படுதோ அப்போ பொய்யானவங்களுக்கு மிளகா போல தோணுது. तो भारत से ये लड़ाई शुरू होती है। அதாவது பாரத்ல இருந்து இந்த யுத்தம் ஸ்டார்ட் ஆகுது. और ये लड़ाई तो कोई भी समय लग सकती है। பிறகு இந்த யுத்தம் எந்த நேரத்துல வேணும்னாலும் ஏற்படலாம். ऐसी तैयारियां हो रही है। இப்படிப்பட்ட செட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் என்றது ஏற்பாடு ஆயிட்டு இருக்குது. क्या देरी है? என்ன லேட்டு? எதுக்காக லேட்டு? लड़ाई तो सामने खड़ी है, யுத்தம் முன்னாடி நின்னுட்டு இருக்கு. परंतु देरी क्यों हो रही है? ஆனா ஏன் லேட் ஆயிட்டு இருக்குது? सिर्फ तुम बच्चों की देरी है। வெறும் குழந்தைகளான உங்களால லேட்டுன்னு சொல்றாங்க. इस बात में எந்த விஷயத்துல? तुम बच्चे कर्मातीत अवस्था को पाए जावे। குழந்தைகளான நீங்க கர்மாதீத்த ஸ்டேஜ் அடைஞ்சிட்டீங்கன்னா तो लड़ाई शुरू हो जाए। ஆக அப்போ யுத்தம் ஸ்டார்ட் ஆயிடும்னு சொல்றாங்க. तुम्हारे कर्म बंधन का हिसाब अटका हुआ है। உங்களோட கர்ம பந்தனத்தினோட கணக்கு வணக்கென்றது அது மாட்டிருக்கு. इसमें ही मेहनत है कर्मातीत बनने में। இதுலதான் உழைப்பு இருக்குது கர்மாதீத்த ஆகிறதுல. तो बाप कहते हैं माम एकम याद करो। அதாவது அப்பா சொல்றாங்க என்ன மட்டும் நினைவு செய்யுங்க. कैसे याद करेंगे मामी को? எப்படி நினைவு செய்யறது? என்ன மட்டும்? कर्म बंधन अटके हुए हैं जिनके जिनके साथ वो अपना हिसाब किताब लेने के लिए नहीं आवेंगे।
இப்போ கர்ம பந்தனம் யார் கூட எல்லாமே அது மாட்டிருக்குதோ அவங்க கணக்கு வணக்க தீர்த்துக்கிறதுக்காக வர மாட்டாங்களா? वो तो आवेंगे। அவங்க வந்துதான் தீருவாங்க। तो कर्म बंधन जुटा हुआ है तब तो आवेंगे। இப்போ கர்ம பந்தனம் என்றது இணைஞ்சிருக்குது அப்போதானே வராங்க। तो बाप कहते हैं माँ में कब याद करो। அப்போ அப்பா சொல்றாங்க என்ன மட்டும் நினைவு செய்யுங்க। मुझे एक को याद करने की प्रैक्टिस पक्की हो जाएगी। என்ன ஒருத்தரை மட்டும் நினைவு செய்யறதுக்கான பிராக்டிஸ் பக்கா ஆயிடுச்சுன்னா तो जिनके कर्म बंधन है वो साहब அப்போ யாரெல்லாம் கர்ம பந்தனம் இருக்குதோ அவங்களது எல்லாமே कट जाएंगे। கட் ஆயிடும்னு சொல்றாங்க। प्रैक्टिस करनी है गृहस्थ व्यवहार में रहते कमल फूल समान पवित्र बनने की। பிராக்டிஸ் பண்ணணும்। இல்லர் மார்க்கத்துல இருந்தா கூடயும் தாமரை பூ போல ஆகிறதுக்காக பிராக்டிஸ் பண்ணணும்। और ये सृष्टि के आदि मध्य अंत का ज्ञान भी सिमरण करते रहो। பிறகு இந்த சிருஷ்டினோட முதல் இடை கரையினோட ஞானத்தை பத்தி கூடயும் சிந்தனை பண்ணிட்டு இருங்க। तुम लिख भी सकते हो। நீங்க எழுதவும் செய்யலாம்। इस लड़ाई के बाद ड्रामा अनुसार कल पहले मुआफिक विश्व में शांति स्थापन हो जाएगी। இந்த யுத்தத்துக்கு பிறகு டிராமா அனுசாரமாக கல்பத்துக்கு முன்னாடி போல மறுபடியும் யுத்தம் ஸ்டார்ட் ஆயிடும்। तुम्हारे लिखने से भी मनुष्य समझते नहीं है। நீங்க எழுதுறதுனால கூடயும் மனிதர்கள் புரிஞ்சுக்க மாட்டாங்க। क्योंकि पत्थर बुद्धि है ना। ஏன்னா கல்லு புத்தி அவங்க ஆயிருக்காங்க இல்லையா? उनकी बुद्धि में बैठता नहीं है। அவங்களோட புத்தியில உட்கார்றது இல்ல। कि आज भारत में कितना भेद फैला हुआ है। இன்னைக்கு பாரதத்துல எவ்வளோ எத்தனை விஷயங்கள் என்றது எப்படின்னா ஆப்போசிட்ல இருக்குது। जितना भेद भारत में फैला हुआ है मतांतर फैला हुआ है। எத்தனை இந்த அநேக விதமான விஷயங்கள் பாரத்ல பரவிருக்குதோ மதமதாந்தரங்கள் என்ன பரவிருக்குது इतना दुनिया के किसी भी देश में नहीं। இந்த அளவுக்கு உலகத்துல எந்த தேசத்திலயும் இல்லன்னு சொல்றாங்க। भाषाओं को लेकर के कितना झगड़ा है। மொழிகளை எடுத்துக்கிட்டு எவ்வளவு சண்டை இருக்குது। छोटे से भारत देश में कितनी भाषाएं हैं। சின்ன பாரத தேசத்துல எவ்வளோ மொழிகள் இருக்குது। और भाषाओं को लेकर के एक दूसरे से कितना वैमनस्य। இந்த மொழிகளை எடுத்துக்கிட்டு என்னன்னா ஒருத்தர் இன்னொருத்தருக்கு நடுவுல எந்த அளவுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்றது இருக்குது அப்படின்னா தவறாக புரிஞ்சிருக்காங்க ஒருத்தர் இன்னொருத்தரை। भाषाओं के आधार पर फिर स्टेट बटे हुए। இந்த மொழிகளினோட ஆதாரப்படி இந்த ஸ்டேட்ஸ் என்றது எப்படின்னா அது கூடயும் பாகமா இருக்குது அப்படின்னா அது ஷேர் ஆயிருக்குது டிவைட் ஆயிருக்கு। राज्यवाद को लेकर के कितने झगड़े। ராஜ்யவாதத்தை எடுத்துக்கிட்டு எவ்வளவு சண்டை இருக்குது। अपने अपने छोटे छोटे स्टेट अलग करते जाते। அவங்க சின்ன சின்ன ஸ்டேட் அது தனித்தனியாக ஆக்கிட்டே போகிறாங்க। फिर कितनी पार्टियां हो गई है। பிறகு எவ்வளவு பார்ட்டிகள் ரெடி ஆயிடுச்சு। और देशों में 2-3 पार्टियां होती हैं, इससे ज्यादा नहीं। மத்த தேசங்கள்ல 2 இல்லைன்னா 3 பார்ட்டிகள் இருக்கும், இதை விட அதிகம் இருக்காது। और भारत में மற்றும் பாரத்ல ढेर पार्टियां நிறைய பார்ட்டிகள் और ढेर मतांतर। பிறகு நிறைய மதாந்தரங்கள் பரவிருக்கு। जितना भारत में जातिवाद फैला हुआ है। எந்த அளவுக்கு பாரத்ல இந்த ஜாதிவாத பரவிருக்குதோ இந்த ஜாதி மேல ஜாதியினோட சண்டை इतना दुनिया के किसी भी देश में அந்த அளவுக்கு உலகத்துல எந்த தேசத்துல கூடயும் जातियां नहीं है। ஜாதிகள் இல்ல।
और उन जातियों को लेकर के आपस में कितना भेद। பிறகு அந்த ஜாதிகளை எடுத்துக்கிட்டு எவ்வளோ ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை. अपनी अपनी जाति के लिए मरते रहते हैं, लड़ाई लड़ते रहते हैं. அவங்க அவங்க ஜாதிக்காக சண்டை போட்டுக்கிறாங்க, இருந்து போகிறாங்க, சண்டை போடுறாங்க. एक दूसरे को नीचा दिखाते रहते हैं. ஒருத்தர் இன்னொருத்தரை இப்படி என்ன டவுன் பண்றாங்க. इलेक्शन होते हैं तो भी जातिवाद के आधार पर. எலெக்ஷன் ஆனாலும் என்ன ஆகுதுன்னா ஜாதிவாद இருக்கு இல்லையா, அதனோட ஆதாரப்படிதான் சொல்றாங்க. मुस्लिम कंट्रीज में तो इतनी जातिवाद नहीं फैला हुआ है. முஸ்லிம் கண்ட்ரீஸ்ல இந்த அளவுக்கு ஜாதிவாதன்றது பரவல. तो कितने मत मतांतर है. அப்போ எவ்வளோ மதாந்தரங்கள் இருக்குது. अंदर अंदर आग सुलग रही है. உள்ளுக்குள்ள இந்த நெருப்பு என்றது உள்ளுக்குள்ளேயே அது சுத்திட்டு இருக்குது. पूंजीवाद और समाजवाद का झगड़ा कितना फैला हुआ है. இந்த பெரிய ஆள்கள் இருக்காங்களா, பைசாக்காரங்க, தன பணக்காரங்க, பிறகு இந்த ராஜ்யவாதம், இதுக்காக எவ்வளவு சண்டை இருக்குது. गरीब गरीब होते जाते हैं. ஏழைகள் ஆயிட்டே போகிறாங்க. और साहूकार, பிறகு யாரு பணக்காரங்களோ साहूकार होते जाते हैं. அவங்க பணக்காரங்கள் ஆயிட்டே போகிறாங்க. अंदर अंदर आग सुलग रही है. உள்ளுக்குள்ள நெருப்பு என்றது சுத்திட்டு இருக்குதுன்னு சொல்றாங்க. அப்படின்னா மெதுவாக அது பரவிட்டு இருக்குது உள்ளுக்குள்ள. அதனால மனிதர்கள் புரிஞ்சுக்க மாட்டாங்க. மகாபாரத யுத்தம் என்றது முன்னாடி நின்னுட்டு இருக்குன்னு. கல்லு புத்தி அவங்க இருக்காங்க இல்லையா. இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிறது இல்ல, உலகத்துல சாந்தி சத்யுகத்துல தான் ஏற்படும். இங்க கலியுகத்தினோட கடைசி எப்ப வரைக்கும் ஆகாதோ அப்ப வரைக்கும் அசாந்தி தான் இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. तुम्हारी बातों पर विश्वास नहीं करेंगे. உங்க பேச்சு மேல அவங்க நம்பிக்கையை ஏற்படுத்த மாட்டாங்க, அவங்க நம்ப மாட்டாங்க. जो विश्वास नहीं करेंगे, யாருக்கு நம்பிக்கை ஏற்படாதோ उनको स्वर्ग में आना ही नहीं है. அவங்களுக்கு ஸ்வர்கத்துல வர விஷயம் என்றது அவங்களுக்காக இல்லவே இல்ல. स्वर्ग में आना ही नहीं है. ஸ்வர்கத்துல வரவே மாட்டாங்கன்னா तो वो श्रीमत पर चलेंगे भी नहीं. அப்ப அவங்க ஸ்ரீமத்தை ஃபாலோ கூடயும் செய்ய மாட்டாங்க. यहाँ भी बहुत है. இங்கவும் நிறைய பேர் இருக்காங்க. जो श्रीमत पर पवित्र नहीं रह सकते हैं. யாரு ஸ்ரீமத்துக்கு அனுசாரமாக ஸ்ரீமத்தினோட ஆதாரப்படி பவித்திரமாக இருக்க மாட்டாங்களோ, ऊंचते ऊंच भगवान की मत तुमको मिलती है. உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவானோட டைரக்ஷன் உங்களுக்கு கிடைக்குது. कोई की चलन अच्छी नहीं होती है. இப்போ ஒருத்தரோட நடத்தை நல்லா இல்லன்னா तो कहते हैं ना, அப்போ சொல்றாங்க இல்லையா, ईश्वर तुमको सद्बुद्धि दे. ஈஸ்வர் உங்களுக்கு நல்ல புத்தி கொடுக்கணும்னு. वाणी का दूसरा अभी तुमको ईश्वरीय मत पर चलना चाहिए. இப்போ உங்களுக்கு ஈஸ்வரனோட டைரக்ஷனை ஃபாலோ செய்யணும். बाप कहते हैं तुमने विषय सागर में गोते खाए हैं. அப்பா சொல்றாங்க, நீங்க விஷ கடல்ல எப்படி என்ன மூழ்கி போயிருக்கீங்க. इससे कहते हैं, யாருக்காக சொல்றாங்க? तुमने ये शब्द किससे कहते हैं? நீங்கன்னு சொல்லி யாருக்கு சொல்றாங்க இந்த விஷயத்த? जो भी बच्चे बाप के सन्मुख रहने वाले हैं, யாரெல்லாம் குழந்தைகள் அப்பாவோட நேர்முகத்துல இருக்கக்கூடியவங்க இருக்காங்க,
उन बच्चों से कहते हैं तुमने जन्म जन्मांतर विषय सागर में गोते खाए। அவங்களுக்காக சொல்றாங்க, நீங்க ஜென்ம ஜென்மாந்தர விஷ கடல்ல மூழ்கி இருக்கீங்க. अभी बाप एक जन्म के लिए कहते हैं पवित्र बनो। இப்போ அப்பா சொல்றாங்க, ஒரு ஜென்மத்துக்காக பவித்திரம் ஆகுங்க. बच्चों से ही बातें करते हैं, குழந்தைகள் கூட தான் பேசுறாங்க. अपने बच्चों को ही बाप सुधारेंगे ना पहले। தன்னோட குழந்தைகளை தானே அப்பா ஃபர்ஸ்ட் மாத்துவாங்க, சேஞ்ச் பண்ணுவாங்க. सारी दुनिया को कैसे सुधारेंगे? முழு உலகத்தை எப்படி சேஞ்ச் பண்ணுவாங்க? அப்படி என்ன? जो भारतवासी हैं वही बाप के बच्चे हैं। இப்ப யாரு பாரதவாசிகளோ அவங்க தான் அப்பாவோட குழந்தைகளா இருக்காங்களா? दूसरे बाप के बच्चे नहीं है। மத்தவங்க அப்பாவோட குழந்தைகள் இல்லையா? वो पूरे 84 जन्म அவங்க கம்ப்ளீட்டாக 84 ஜென்மங்கள் लेते ही नहीं, எடுத்துக்கவே மாட்டாங்க. 84 जन्म लेते ही नहीं 84 ஜென்மங்கள் எடுத்துக்கவே மாட்டாங்க. तो अंत तक बाप के सन्मुख रहेंगे ही नहीं। அப்போ கடைசி வரைக்கும் அப்பாக்கு நேர்முகத்துல இருக்கவும் மாட்டாங்க. क्योंकि पूरी श्रीमत पर चलते ही नहीं। ஏன்னா கம்ப்ளீட்டாக ஸ்ரீமத்தை ஃபாலோ செய்யறது கூடயும் இல்ல, बीच में ही फां हो जाएंगे, நடுவுலயே பறந்து போயிடுறாங்க. तो तुम बच्चे हो बाप के रूहानी बच्चे। அப்போ குழந்தைகளான நீங்க இருக்கீங்க அப்பாவோட ஆன்மீக குழந்தைகள். जो रूह की स्टेज में स्थित हो जाते हो, யாரு ஆத்மிக ஸ்டேஜ்ல நிலைச்சிடுறீங்க, तो अंत तक तुम बाप से वर्षा लेते रहेंगे। அதனால நீங்க கடைசி வரைக்கும் அப்பா இடமிருந்து சொத்தை எடுத்துட்டு இருப்பீங்க. बाहर वालों को कहेंगे, வெளியில இருக்கக்கூடியவங்களுக்கு சொல்வாங்க, जो बाहर वाले होंगे उनको कहेंगे, இப்ப யாரு வெளியில இருக்கக்கூடியவங்க இருக்காங்களோ அவங்களுக்கு சொல்வாங்க, तुम किससे समझो? நீங்க யாரிடம் இருந்து புரிஞ்சுக்கோங்க, इन बच्चों से समझो। இந்த குழந்தைகளிடம் இருந்து புரிஞ்சுக்கோங்க. इन बच्चों से, எந்த குழந்தைகளிடம் இருந்து? जिनके लिए गायन है 9 लाख सितारे आसमान में चमकते हैं। யாருக்காக மகிமை இருக்குது? 9 லட்சம் நட்சத்திரங்கள் ஆகாயத்துல ஜொலிக்கிறாங்கன்னு. उन 9 लाख सितारों में भी அந்த 9 லட்சம் நட்சத்திரங்கள்லயும் 4.5 लाख वो है 4 லட்சம் யாருன்னா जो रात के अंधेरे में चमकते हैं। யாரு இரவுல இருட்டுல ஜொலிக்கிறாங்க. चंद्रमा की रोशनी के साथ साथ இந்த சந்திரமாவினோட பிரகாசத்துக்கு கூட. और आधे ऐसे हैं பிறகு பாதி எப்படி இருக்காங்கன்னா जो दिन के सितारे हैं, ज्ञान सूर्य में अपने को मर्ज करके रहते हैं। யாரு பகல்ல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் ஞான சூரியனுக்குள்ள தன்னை மர்ஜ் பண்ணி வச்சிருக்காங்க. उनकी रोशनी अलग से, அவங்களோட பிரகாசம் தனியாக देखने में नहीं आती, लेकिन सितारे तो होते हैं। தென்படுறது இல்ல, ஆனா இந்த நட்சத்திரங்கள் இருக்கதா செய்யும். तो बाप कहते हैं, அதாவது அப்பா சொல்றாங்க, मैं बाहर वालों को नहीं समझाऊंगा, நான் வெளியில இருக்கக்கூடியவங்களுக்கு புரிய வைக்க மாட்டேன், अपने घर के बच्चों को समझाऊंगा। தன்னோட வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு புரிய வைப்பேன். इसलिए कहते हैं बाप भगवान भारत में आते हैं, அதனாலதான் சொல்றாங்க அப்பா பகவான் பாரத்ல வராங்க, विदेशों में नहीं आते हैं। விதேசங்கள்ல வர்றதில்ல. बाप बाहर वालों से बात ही नहीं कर सकते। அப்பா வெளியில இருக்கக்கூடியவங்க கூட பேசுறது கூடயும் இல்ல. बाप को बच्चे ही प्यारे लगते हैं। அப்பாக்கு குழந்தைகளன்னா தான் பிடிக்கும். क्योंकि ये बच्चे हैं मातेले बच्चे। ஏன்னா இந்த குழந்தைகளா இருக்காங்க மாத்தேலே குழந்தைகள். அப்படின்னா और वो है सौतेले बच्चे। அப்படின்னா அம்மா இடமிருந்து ஜென்மம் எடுத்திருக்கிற குழந்தைகள், சொந்த அம்மாவோட குழந்தைகள். பிறகு அவங்க இருக்காங்க சௌத்தேலி குழந்தைகள். யாரு?
जो विदेशी विधर्मी है वो है அப்படின்னா ஸ்டெப் மதரினோட ரெண்டாவது அம்மாக்கள் மூலமாக ஜென்ம எடுத்திருக்கிற குழந்தைகள் இந்த விதேசி விதர்மிகள். सौतेले बच्चे, இவங்க என்ன இருக்காங்கன்னா சௌத்தேல குழந்தைகளா और तुम இருக்காங்க. हो मातेले बच्चे. பிறகு நீங்க சொந்த அம்மாவோட குழந்தைகளா இருக்கீங்க. सौतेले थोड़े ही प्यारे लगेंगे. இப்ப யாரு சௌத்தேல இருக்கு ஸ்டெப் மதரினோட குழந்தைகள் இருப்பாங்க இல்லையா, அவங்கள பார்த்தா என்ன அன்பு வருமா? அப்படி लौकिक बाप भी सपूत बच्चों को ही धन देंगे. லௌகிக அப்பா கூடயும் யாரு நல்ல குழந்தைகள் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் தனத்தை கொடுப்பாங்க. जो कपूत होंगे யாரு கெட்ட குழந்தைகளோ उनको थोड़े ही देंगे. அவங்களுக்கு ஒன்னும் கொடுக்க மாட்டாங்க. और सब बच्चे फिर समान थोड़े ही होते हैं. பிறகு எல்லா குழந்தைகளும் சமமாக இருப்பாங்க என்ற விஷயமும் இல்ல. नंबरवार बच्चे होते हैं. நம்பர்வார் குழந்தைகள் இருப்பாங்க. बाप भी कहते हैं जो मेरे बनते हैं அப்பாவும் சொல்றாங்க யாரு என்னோட குழந்தைகள் ஆகுறாங்களோ मैं उनको ही वर्षा देता हूँ. நான் அவங்களுக்கு தான் சொத்தை கொடுப்பேன். पूरे मेरे बनते नहीं है. முழுமையாக என்னோட குழந்தைகள் ஆகிறது औरों की मत पर चल पड़ते हैं. மத்தவங்களோட டைரக்ஷனை ஃபாலோ பண்றதுக்கு ஆரம்பம் செஞ்சுட்டாங்கன்னா तो उनको मैं पूरा वर्षा அப்போ அவங்களுக்கு நான் கம்ப்ளீட்டான சொத்து नहीं देता हूँ. கொடுக்க மாட்டேன். जो मेरे बनते नहीं है वो श्रीमत पर चल ही नहीं सकेंगे. யாரு என்னோட குழந்தைகள் ஆகுறதே இல்லையோ அவங்க ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணவும் முடியறது இல்ல அவங்களால. वो भक्त है. அவங்க பக்தர்களா இருக்காங்க. कौन? யாரு? जो एक की मत पर आदि से अंत तक चल नहीं सकते. யாரு ஒருத்தரோட டைரக்ஷனை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் யாரால ஃபாலோ பண்ண முடியாதோ औरों की मत पर चलने लग पड़ते हैं. மத்தவங்களோட டைரக்ஷனை ஃபாலோ செய்யறதுக்காக ஆரம்பம் பண்ணிடுறாங்க. वो भक्त है. அவங்க பக்தர்களா இருக்காங்க. तुम किसको कहते हो ज्ञान एक बाप ही देते हैं. நீங்க வெறும் சொல்றீங்க ஞானம் வெறும் ஒரு அப்பா தான் கொடுக்கறாங்க. तो भी बिगड़ पड़ते हैं. அப்பவும் என்ன ஆயிடுறதுன்னா அவங்களுக்கு கோபம் வந்துடுது. शंकराचार्य को भी बच्चों ने कहा ज्ञान सागर एक ही बाप है. சங்கராச்சாரிகளுக்கு கூடயும் அப்பா சொன்னாங்க ஞான கடல் ஒரு அப்பா தான் இருக்காங்கன்னு. और वह बाप कहते हैं ये शास्त्र आदि पढ़ने से कोई भी मेरे से मिल नहीं सकता. பிறகு அப்பா என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த சாஸ்திரங்கள் எல்லாம் படிக்கிறதுனால யாரால கூடயும் என்ன அடைய முடியாது. तो शंकराचार्य ने झट कहा ये झूठी बात है. அந்த சங்கராச்சாரியர் டக்குன்னு சொன்னாங்க இது பொய்யான விஷயமா இருக்குதுன்னு. इन शास्त्रों के बगैर तो हम रह ही नहीं सकते. இந்த சாஸ்திரங்கள் இல்லாம நம்மளால இருக்கவும் முடியாது. भगवान भी उतर आए तो हम பகவான் இறங்கி வந்தாலும் நாம शास्त्रों को नहीं छोड़ेंगे. சாஸ்திரங்களை விட மாட்டோம். तो सब पुजारी ठहरे ना. அப்போ எல்லாருமே பூஜாரிகள் ஆனாங்க இல்லையா? क्यों? ஏன்? पूजी कभी बनते नहीं है. பூஜை எப்பவுமே ஆகிறது இல்ல. तुम पूजी बनते हो. நீங்க பூஜைக்கு தகுந்தமானவங்க ஆகுறீங்க. तो फिर तुम पुजारी भी बनते हो. அப்போ நீங்க பூஜாரிகள் கூடயும் ஆகுறீங்க. वो पूज्य देवता बनते ही नहीं. அவங்க பூஜை தேவத்தை ஆகிறதே இல்ல. सदा पुजारी की पुजारी. சதா பூஜாரியா தான் இருப்பாங்க. इनको फिर पूजी कैसे कह सकते? இவங்கள பூஜைக்கு தகுந்தமானவங்கன்னு சொல்லி எப்படி சொல்ல முடியும்? इनके चरणों पर कैसे पड़ सकते? இவங்களோட காலுக்கு எப்படி விழ முடியும்? तुम उनको नमस्ते करेंगे நீங்க அவங்களுக்கு நமஸ்காரம் तो பண்றீங்க. रिटर्न में वो तुमको नमस्ते भी नहीं करेंगे. அப்போ அவங்க ரிட்டர்ன்ல உங்களுக்கு நமஸ்காரம் கூடயும் பண்றது இல்ல. ஏன்? क्योंकि वो अपन को पवित्र समझते हैं. ஏன்னா அவங்க தன்னை பவித்திரமானவங்கன்னு சொல்லி நினைச்சுக்கிறாங்க. और तुमको
பிறகு உங்களை अपवित्र गृहस्थी टट्टू समझते हैं। அப்பவித்திரமான கிரஸ்தி கழுதைகளன்னு நினைச்சுக்கிறாங்க. இல்லர் மார்க்கத்தினர்கள் கழுதைகளன்னு சொல்லி நினைச்சுக்கிறாங்க. अपन को बहुत ऊंचा समझेंगे, अपना घमंड बहुत रहता है। தன்னை ரொம்ப உயர்ந்தவங்க நினைச்சுப்பாங்க. தன்னோட அகங்காரம் என்றது ரொம்ப இருக்கும், திமிர் இருக்கும் ரொம்ப. तो सोचते हैं कि हम इनको नमस्ते कैसे करें। அப்போ யோசிக்கிறாங்க நாம எப்படி உங்களுக்கு நமஸ்காரம் செய்யறதுன்னு சொல்லி நினைச்சுக்கிறாங்க. बाबा के बहुत देखे हुए हैं। பாபா ரொம்ப பார்த்திருக்காங்க. कोई बड़ा सन्यासी आता है तो बहुत उन्हों के फॉलोअर्स होते हैं। இப்ப யாராவது பெரிய சன்னியாசிகள் வந்தாங்கன்னா அவங்களோட ஃபாலோவர்ஸ் ரொம்ப பேர் இருப்பாங்க. पंडे फिर पैसे इकट्ठे करते रहते हैं। பண்டை என்ன பண்றாங்கன்னா காசை சேர்த்துறாங்க. सब अपनी अपनी ताकत के अनुसार उनको पैसे निकालते हैं। எல்லாருமே அவங்கவுங்க சக்தியினோட ஆதாரப்படி அவங்களுக்காக காசை சேர்த்துறாங்க, எடுக்கிறாங்க. यहाँ बाप तो ऐसे नहीं कहेंगे। அவங்களுக்காக பைசாவை கொடுக்கறாங்க. இங்க அப்பா இப்படி சொல்லுறது இல்ல कि चंदा करके पैसे इकट्ठे करो। சந்தாவை சேர்த்து பைசாவை சேர்த்துங்கன்றது சொல்லுறது இல்ல. नहीं, இல்ல. ये तो जो बीज बोएगा இது எப்படி என்ன யாரு விதைய விதைப்பாங்களோ उसका 21 जन्म के लिए खुद ही बनेगा। அவங்களுக்கு 21 ஜென்மத்துக்காக தானாவே கிடைக்கும்னு சொல்லி சொல்றாங்க. बाप को किसी को அப்பா யாருக்குமே स्पेशल कहने की दरकार नहीं है। ஸ்பெஷலாக ஒண்ணு சொல்ற அவசியம் இல்ல. मनुष्य दान करते हैं तो समझते हैं हम ईश्वर अर्थ करते हैं। மனிதர்கள் தானம் செய்யறாங்க, அப்ப என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா நம்ம ஈஸ்வரனுக்காக தானத்தை செய்யறோம். ईश्वर समर्पणम, ஈஸ்வர சமர்ப்பணம் वाह तो कहेंगे कृष्ण समर्पणम। இல்லன்னா இப்படி சொல்வாங்க கிருஷ்ண சமர்ப்பணம் சொல்லி சொல்வாங்க. बस அவ்வளவுதான். तो कृष्ण का नाम क्यों लेते हैं? அப்போ கிருஷ்ணனோட பேரையே சொல்றாங்க. क्योंकि समझते हैं कि कृष्ण गीता का भगवान है। ஏன்னா இப்படி நினைச்சுக்கிறாங்க கிருஷ்ணர் கீதாவோட கணவனா இருக்காங்க. श्री राम समर्पणम भी नहीं कहेंगे। ஸ்ரீ ராம சமர்ப்பணம் கூடயும் சொல்லுறது இல்ல. ईश्वर या कृष्ण समर्पणम कहते हैं। ஈஸ்வர் இல்லன்னா கிருஷ்ண சமர்ப்பணம் சொல்றாங்க. जानते हैं फल देने वाला ईश्वर ही है। உங்களுக்கு தெரியும் பலனை கொடுக்க கூடியவர் ஈஸ்வர் தான் இருக்காங்க. कोई साहूकार घर में जन्म लेते हैं तो कहते हैं आगे जन्म में बहुत दान पुण्य किए। இப்ப யாராவது பணக்காரனோட வீட்டுல ஜென்மம் எடுத்துக்கிட்டாங்கன்னா அப்போ சொல்லப்படுகிறது கடந்த ஜென்மத்துல ரொம்ப தான புண்ணியத்தை பண்ணிருக்காங்க, तो इस जन्म में साहूकार बना है। இந்த ஜென்மத்துல பணக்காரமாயிருக்காங்க. कोई दान पुण्य करने वाले राजा भी बन सकते हैं। சிலர் தான புண்ணியம் செய்யக்கூடியவங்க ராஜாக்கள் கூடயும் ஆகலாம். परंतु वह उनकी राजाई है अल्पकाल कागविष्टा समान। ஆனா அவங்களோட ராஜாங்கம் என்ன இருக்குதோ அது கொஞ்ச நேரத்துக்காக இருக்கக்கூடிய காக்கைலுக்கு எச்சலுக்கு சமமான மனதா இருக்குது. सन्यासियों ने तो राजाओं को भी सन्यास कराया। சன்னியாசிகள் ராஜாக்களை கூடயும் சன்னியாசியாக ஆக்கிட்டாங்க. उन राजाओं को भी वो सन्यासी सिखाते हैं। அந்த ராஜாக்களுக்கு கூடயும் அந்த சன்னியாசிகள் கத்து கொடுக்கறாங்க. स्त्री सर्पिणी है। இந்த பெண்ணு பாம்பாயிருக்காங்க, பெண்ணு பாம்பாயிருக்காங்க. अगर स्त्री सर्पिणी है ஒருவேளை பெண்ணு பாம்பாயிருக்காங்கன்னா तो खुद क्या है? அப்ப சுயம் என்ன ஆயிருக்காங்க? खुद भी तो सर्प हुए ना। சுயம் கூடயும் பாம்பானாங்க இல்லையா? इसलिए द्रौपदी ने पुकारा है
ये दुशासन मुझे नग्न करते हैं। அதனாலதான் திரௌபதி கூப்பிட்டு இருக்காங்க, இந்த துஷாசன் என்ன நிர்வாணம் ஆக்குறான்னு. अभी भी अबलाएं बिचारी कितना पुकारती हैं, हमारी लाज रखो। இப்போ கூடயும் அபலைகள் எவ்வளோ கூப்பிடுறாங்க, நம்மள காப்பாத்துங்கன்னு சொல்லி. बाबा हमको बहुत मारते हैं, பாபா நம்மள ரொம்ப அடிக்கிறாங்க. कोई कहते हैं, धमकाते हैं कि बिक नहीं दोगी तो हम खून करता हूँ, छुरा मारता हूँ। சில பேர் எப்படின்னா பயப்படுத்துறாங்க, ஒருவேளை நீ விஷத்தை குடுக்கலன்னா நான் கத்தியால குத்துவேன். कोई तो नंगा करके बाहर भी निकाल देते हैं। சில பேர் எப்படின்னா வஸ்திரம் இல்லாம நிர்வாணமாக என்ன பண்ணிடுறாங்கன்னா ஆடை இல்லாத அப்படியே அவங்கள வெளியில தள்ளிடுறாங்க. अब इन बातों की किनको रिपोर्ट करें? நிர்வாணமாக ஆக்கி அவங்கள வெளியில தள்ளிடுறாங்க. இப்போ இந்த விஷயத்துக்கான ரிப்போர்ட் யாருக்கிட்ட போய் சேருது? जिनको जाकर रिपोर्ट करें वो भी दुशासन। யாருக்கு போய் ரிப்போர்ட் பண்றதோ அவங்க கூட துஷாசன் தான். कितना पुकारती हैं, எவ்வளவு கூப்பிடுறாங்க, बाबा सर्पों से हमको बचाओ, பாபா இந்த பாம்புகள் இருந்து நம்மள காப்பாத்துங்க, इस बंधन से छुड़ाओ, இந்த பந்தனத்திலிருந்து நம்மள விடுதலை பண்ணுங்க. बाप कहते हैं ये बंधन तो अब हमेशा के लिए खलास होने ही है। அப்பா சொல்றாங்க, இப்போ இந்த பந்தனம் சதா காலத்துக்காக இது முடிஞ்சு போய்தான் தீரணும். फिर 21 जन्म तुम कभी नग्न नहीं होंगे, वहाँ विकार होते ही नहीं। பிறகு 21 ஜென்மத்துக்காக நீங்க எப்பவுமே நிர்வாணமாக ஆக மாட்டீங்க, அங்க விகாரம் இருக்கவே இருக்காது. और इस मृत्यु लोक में ये तुम्हारा अंतिम जन्म है। பிறகு இந்த மரண லோகத்துல இது உங்களோட கடைசி ஜென்மம் ஆயிருக்குது. ये है विशेष वर्ल्ड, இது விகாரி உலகம் தான் இருக்குது. दूसरी बात बाप समझाते हैं இன்னொரு விஷயம் அப்பா புரிய வைக்கிறாங்க, कि देखो ये मनुष्य कितने अनाड़ी हैं। பாருங்க இந்த மனிதர்கள் எப்படிப்பட்டவங்க இருக்காங்க. जब कोई मरता है तो कहते हैं स्वर्ग पधारा। என்ன அப்படின்னா இவங்க எப்படி போய் பேசுறாங்க, இப்ப யாராவது சரீரம் விடுறாங்க இல்லையா, அப்ப என்னன்னு சொல்றாங்க, ஸ்வர்கத்துக்கு போனாங்கன்னு சொல்றாங்க. अरे அரே इस दुनिया में स्वर्ग है ही कहाँ? இந்த உலகத்துல ஸ்வர்க்கம் எங்க இருக்குது? ये तो सारी दुनिया में नरक ही नरक है। இது எப்படி என்ன முழு உலகத்துல வெறும் நரகம் தான். अगर कहते हैं कि स्वर्गवासी हुआ ஒருவேளை சொன்னாங்க ஸ்வர்கவாசிகள் ஆனாங்கன்னு, तो भी क्या साबित होता है? அப்போ कहाँ था? அப்பவும் என்ன நிரூபணம் ஆகுது, எங்க இருந்தாங்க அவங்க? नरक में था तब तो कहते हैं स्वर्गवासी हुआ। நரகத்துல இருந்தாங்க அப்பதானே சொல்றாங்க ஸ்வர்கவாசிகள் ஆனாங்கன்னு. परंतु किसी को सीधा कहो ஆனா யாருக்காவது நேரடியாக சொல்லுங்க, कि तुम्हारा बाप नरकवासी हो गया या तुम नरक में रहते हो, உங்களோட அப்பா நரகவாசி ஆயிட்டாங்க இல்லன்னா நீங்க நரகத்துல இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா, तो क्रोध में आए बिगड़ पड़ेंगे। அப்போ கோவத்துல வந்து அவங்களுக்கு சண்டை போடுவாங்க. ऐसे ऐसे तुमको लिखना चाहिए, இப்படி எல்லாம் நீ உங்களுக்கு என்ன செய்யணும்னா எழுதணும். फलाना स्वर्गवासी हुआ तो इसका मतलब तुम नरकवासी हो ना। இப்போ குறிப்பிட்டவங்க ஸ்வர்கவாசி ஆனாங்க அப்படின்னா நீங்க நரகவாசிகள் ஆனீங்க இல்லையா. வாசிகள்னா வசிக்க கூடியவங்க. हम तुमको ऐसी युक्ति बताते हैं, இப்போ நாம உங்களுக்கு அப்படிப்பட்ட யுக்திய சொல்றோம், जो तुम सच सच में स्वर्ग में जाओगे। எப்படின்னா உண்மையிலே நீங்க ஸ்வர்கத்துக்கு போகுவீங்க. तुम तो कहते रहते हो झूठ, ये स्वर्गवासी हुआ।
நீங்க பொய் பேசுறீங்க. என்னன்னா அவங்க ஸ்வர்கத்துக்கு போனாங்கன்னு சொல்லி பொய் பேசுறீங்க. परंतु स्वर्गवासी तो कोई होता नहीं, इसी नरक में जन्म लेते रहते। ஆனா ஸ்வர்கவாசிகள் யாருமே ஆகிறது இல்ல, இந்த நரகத்திலேயே அவங்க ஜென்மத்தை எடுத்துட்டு இருப்பாங்க. परंतु अभी हमें बाप से ऐसी युक्ति मिली है, ஆனா இப்போ நமக்கு அப்பா இடம் இருந்து அப்படிப்பட்ட யுக்தி கிடைச்சிருக்குது. कि हम सच्चे सच्चे स्वर्ग में जा रहे हैं, तुमको भी रास्ता बताते हैं। என்னன்னா நம்ம உண்மையில ஸ்வர்கத்துக்கு போயிட்டு இருக்கோம், பிறகு நாம உங்களுக்கு கூட யுக்திய சொல்வோம். अभी ये पुरानी दुनिया खत्म होनी, இப்போ இந்த பழைய உலகம் முடிய போகுது. इस पुरानी दुनिया को खलास करने के लिए बारूद तैयार हो गया है। பாபா சொல்றாங்க இப்போ இந்த பழைய உலகத்தை விநாசம் செய்யறதுக்காக இதுக்காக அந்த கன் பவுடர் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. तुमको मानना ही पड़ेगा, உங்களுக்கு ஏத்துக்குதுதான் अभी ये தீரும். दुनिया खलास होने वाली है। இப்போ இந்த உலகம் விநாசம் ஆக போகுதுன்னு अखबार में निकालो, நியூஸ் பேப்பர்ல போடுங்க. विश्व में शांति होने वाली है, इसके लिए भी बताओ। உலகத்துல சாந்தி ஏற்பட போகுது, இதுக்காக கூடயும் சொல்லுங்க. ये आखिरी लड़ाई है, இது கடைசி யுத்தம் ஆயிருக்கு. इस अंतिम लड़ाई के बाद विश्व में शांति हो जाएगी। இந்த கடைசி யுத்தத்துக்கு பிறகு உலகத்துல சாந்தி ஏற்படும் சொல்லி சொல்லுங்க. जैसे 5000 वर्ष पहले हुई थी। எப்படி 5000 வருஷங்களுக்கு பின்னாடி ஆயிருந்ததோ அப்படி दिलाओ, देखो महाभारत में भी लिखा हुआ है। அவங்களுக்கு ஞாபகப்படுத்துங்க. பாருங்க மகாபாரத்ல கூடயும் எழுதிருக்காங்க. वो मानते भी हैं कि 5000 वर्ष पहले महाभारत युद्ध हुआ था। அவங்க ஏத்துக்கவும் செய்யறாங்க 5000 வருஷங்களுக்கு பின்னாடி மகாபாரத யுத்தம் ஆயிருந்ததுன்னு. परंतु गलती से ஆனா பை மிஸ்டேக் कृष्ण को द्वापर में डाल दिया, तो समझते हैं द्वापर में महाभारत युद्ध हुआ था। கிருஷ்ணரை துவாபரத்துல போட்டுட்டாங்க. அப்ப என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா மகாபாரத யுத்தம் ஆச்சுன்னு சொல்லி அப்போ நினைச்சுக்கிறாங்க. तो समझते हैं द्वापर में महाभारत युद्ध हुआ था। அப்போ என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா துவாபர யுகத்துல மகாபாரத யுத்தம் ஆச்சுன்னு சொல்லி நினைச்சுக்கிறாங்க. वास्तव में வாஸ்தவத்துல ये महाभारत, ये रामायण இந்த மகாபாரதம் இந்த ராமாயணம் और जो भी वेद शास्त्र आदि हैं, वो सब इस समय की यादगार है। பிறகு ஏதெல்லாம் வேத சாஸ்திரங்கள் இருக்குதோ அதெல்லாமே இந்த நேரத்தினோட நினைவார்த்தமா இருக்குது. द्वापर के अंत में महाभारत युद्ध नहीं हुआ था। துவாபர யுகத்தினோட கடைசி நேரத்துல மகாபாரத யுத்தம் ஆகல. और न भगवान ने द्वापर के अंत में आकर के कलयुगी पापी युग की स्थापना की थी। பிறகு பகவான் துவாபர யுகத்தினோட கடைசிக்கு வந்து இந்த கலியுகி அந்த மகாபாரத யுத்தம் செய்ய வச்சாங்க என்ற விஷயமும் இல்ல. भगवान இந்த கலியுகத்தினோட ஸ்தாபனை செஞ்சாங்கன்றது இல்ல. तो आते ही है कलयुग के अंत में। பகவான் வர்றதே கலியுகத்தினோட கடைசி நேரத்துல, घोर पापी युग के अंत में। घोर और பாவி யுகத்தினோட கடைசியில आत्माओं की दुनिया बनाते हैं, பிறகு புண்ணிய ஆத்மாக்களோட உலகத்தை உருவாக்குறாங்க. की स्थापना करते हैं, உண்மையான கண்டத்தை ஸ்தாபனை செய்யறாங்க. झूठ खंड का विनाश करते हैं। பொய்யான கண்டத்தினோட விநாசத்தை செய்யறாங்க. उस सच खंड में அந்த உண்மையான கண்டத்துல एक ही आदि सनातन देवी देवता धर्म था। ஒரு ஆதி சனாதன் தேவி தேவதா தர்மம் தான் இருந்தது. तो कोई झगड़ा फसाद नहीं था। அப்போ எந்த விதமான சண்டை சச்சரவுன்றது சண்டை அதெல்லாம் ஒண்ணுமே இருக்கல. आज की दुनिया में अनेक धर्म हैं, இன்றைய உலகத்துல நிறைய தர்மங்கள் இருக்கு, अनेक राज्य हैं, अनेक मत हैं। நிறைய ராஜ்யங்கள் இருக்குது, நிறைய டைரக்ஷன்ஸ் இருக்கு. तो देखो कितना लड़ाई झगड़ा मारा मारी फैला पड़ा है। அப்ப பாருங்க எந்த அளவுக்கு யுத்தம் பிறகு அடிதடி இதெல்லாம் சண்டை எல்லாமே பரவி இருக்குது. वो शास्त्रवादी लोग तो कह देते हैं அந்த சாஸ்திரக்காரங்க இந்த விஷயத்த சொல்லிடுறாங்க. सतयुग में भी அங்க சத்யுகத்திலயும் कंसी जरासंधी आदि असुर थे। கன்சி ஜராசிந்தி இவங்க இந்த அசுரர்கள் எல்லாம் இருந்தாங்க என்றது சொல்றாங்க. हिरण्यकश्यप था, இரண்யகசிப் இருந்தாங்க, रावण था, ராவணன் இருந்தாங்க.
अब इन शास्त्रों की बातों से कौन माथा मारे? இப்போ இந்த சாஸ்திரங்களினோட விஷயங்களுக்காக யாரு தலைய இடிச்சுக்கிறாங்க? ज्ञान की बातों में ஞானத்தினோட விஷயங்கள்ல और भक्ति की बातों में रात दिन का फर्क है। பிறகு பக்தியினோட விஷயங்கள்ல எப்படின்னா பகலு இரவினோட வித்தியாசம் இருக்குது. इतनी सहज सहज समझने की बातें है वो भी नहीं समझते। இவ்வளவு சகஜமாக புரிஞ்சுக்கிற விஷயங்கள் இருக்குது, அது கூடயும் புரிஞ்சுக்கிறது இல்ல. इसकी बुद्धि में मुश्किल बैठती है। இப்போ ஒருத்தரோட புத்தியில ரொம்ப கஷ்டமாக உட்கார்றதே கஷ்டமாக இருக்கு. तो तुम बच्चों को ऐसे ऐसे स्लोगन बनाने चाहिए। அப்போ குழந்தைகளான உங்களுக்கு இப்படிப்பட்ட ஸ்லோகன்ஸ் எல்லாமே ரெடி பண்ணணும். इस महाभारी महाभारत लड़ाई के बाद विश्व में शांति होनी है। இந்த மகாபாரத யுத்தத்துக்கு நெக்ஸ்ட் உலகத்துல சாந்தி என்றது ஏற்படணும்னு. ये भी तुम लिख सकते हो। இது கூடயும் நீங்க எழுதலாம். कि गीता में भूल करने से ही भारत का ये हाल हुआ है। கீதால தவறு பண்றதுனாலதான் பண்ணாங்க, அதனாலதான் इसका मतलब இதுக்கு அர்த்தமா இருக்கு गीता में भूल बाद में हुई या पहले से थी? கீதையில தவறு ஃபர்ஸ்ட் ஆச்சா இல்லன்னா பிறகு ஆச்சா இல்லன்னா முன்னாடியில இருந்தே இருந்ததா? पहले गीता ஃபர்ஸ்ட் கீதா निराकारवादी रचना थी। நிராகாரன் மூலமாக உருவாக்கப்பட்டிருந்தது. दुनिया की हर चीज पहले सतोप्रधान होती है, உலகத்துல ஒவ்வொரு பொருள் ஃபர்ஸ்ட் சத்தோ பிரதானமாக இருக்கும், बाद में तमो प्रधान होती है। பிறகு தமோ பிரதானம் ஆகுது. तो ये शास्त्र भी जब बनना शुरू हुए थे அதாவது இந்த சாஸ்திரம் கூட எப்போ உருவாகிறதுக்கு ஸ்டார்ட் ஆச்சோ तो पहले அப்போ ஃபர்ஸ்ட் सतो प्रधान थे। சத்தோ பிரதானமாக இருந்தது. गीता शास्त्र में கீதா சாஸ்திரத்துல साकारी कृष्ण का नाम नहीं था, சாகாரி கிருஷ்ணனோட பேரு இருக்கல, निराकारवादी रचना थी। நிராகாரவாதி ரச்சனா அப்படின்னா படைப்பாக இருந்தது. यही कारण है இதேதான் காரணமா இருக்குது. गीता में ढेर श्लोक हैं கீதையில நிறைய ஸ்லோகங்கள் இருக்கு, जिनसे ये साबित होता है எது மூலமாக இந்த விஷயம் நிரூபணம் ஆகுது कि गीता का भगवान निराकार है। கீதையினோட பகவான் நிராகார் ஆயிருக்காங்கன்னு. परंतु कृष्ण के पुजारियों ने उसमें ஆனா கிருஷ்ணனோட பூஜாரிகள் அதுல कृष्ण का नाम डाल दिया। கிருஷ்ணனோட பேரை போட்டுட்டாங்க. तो गीता में ये भूल करने से भारत का ये हाल हो गया। அப்போ கீதையில இந்த தவறு பண்றதுனால பாரத்தினோட நிலைமை இப்படி ஆயிடுச்சு. पूरे 84 जन्म लेने वाला श्री कृष्ण முழுமையாக 84 ஜென்மங்கள் எடுத்துக்க கூடிய ஸ்ரீ கிருஷ்ணர் उनको भगवान बनाए, அவங்கள பகவானாக உருவாக்கி गीता में नाम डाल दिया। கீதையில பேரை போட்டுட்டாங்க. नारायण का भी नाम नहीं डाला है, நாராயணனோட பேரு கூடயும் போடல. इसका नाम डाल दिया, யாரோட பேரை போட்டுட்டாங்க? कृष्ण का नाम डाल दिया। கிருஷ்ணனோட பேரை போட்டுட்டாங்க. ऐसे तो कीर्तन में गाते रहते हैं, அப்படி கீர்த்தனல பாடிட்டே தான் இருப்பாங்க, हे कृष्ण नारायण वासुदेव। ஏ கிருஷ்ண நாராயண வாசுதேவன். इससे साबित होता है कि जो नारायण है वही இதனால நிரூபணம் ஆகுது, யாரு நாராயணனோ அவங்கதான் कृष्ण था, கிருஷ்ணனாக இருந்தாங்க, वही वासुदेव था। அவங்கதான் வாசுதேவனாக இருந்தாங்க. तो नारायण का भी नाम नहीं डाला है, அதாவது நாராயணனோட பேரு கூடயும் போடல. उनका फिर कुछ दिन कम कहेंगे। அவங்களது என்ன ஆகுதுன்னா கொஞ்ச நாட்கள் கம்மின்னு சொல்லப்படுகிறது. कृष्ण के तो पूरे 84 जन्म होते हैं। கிருஷ்ணருக்கு கம்ப்ளீட்டாக 84 ஜென்மங்கள் கிடைக்குது. जुलाई 67 की वाणी का तीसरा पेज। अभी तुम जानते हो இப்போ உங்களுக்கு தெரியும் शिव बाबा आते हैं बच्चों को हीरे जैसा बनाने,
சிவபாபா வராங்க குழந்தைகளை வைரம் போல ஆக்கிறதுக்காக. तो उनके लिए फिर डबली भी ऐसी होनी चाहिए. அப்போ அவங்களுக்காக டப்பா கூடையும் அப்படியே தான் இருக்கணும். इनमें बाप ने प्रवेश किया आकर के. இவங்களுக்குள்ள அப்பா வந்து பிரவேசம் செஞ்சாங்க. अब ये सोने का कैसे बने? இப்போ இது தங்கமானதாக எப்படி ரெடி ஆகும்? तो फट से इनको साक्षात्कार कराया. அப்போ டக்குன்னு இவங்களுக்கு சாட்சாத்காரத்தை பண்ண வச்சாங்க. समझाया तुम तो विश्व के मालिक बनते हो. புரிய வச்சாங்க, நீங்க உலகத்துக்கே எஜமான் ஆயிடுறீங்க. अभी माँ में कम याद करो. இப்ப என்ன மட்டும் நினைவு செய்யுங்க. पवित्र बनो. பவித்திரமாகுங்க. जट पवित्र होने लग पड़े. டக்குன்னு பவித்திரம் ஆகுறதுக்கு ஆரம்பம் செஞ்சாங்க. पवित्र बनने बगैर तो ज्ञान की धारणा हो ही नहीं सकती. தூய்மை ஆகாம ஞானத்தினோட தாரணை ஆகவே முடியாது. शेरनी के दूध के लिए सोने का बर्तन चाहिए. இந்த பெண்ணு சிங்கத்தினோட பாலுக்காக தங்கத்தினோட பாத்திரம் தான் தேவை இருக்கு. और ये ज्ञान तो है परमपिता परमात्मा का. பிறகு இந்த ஞானம் பரம்பிதா பரமாத்மாவினோட தான் இருக்குது. करने के लिए भी सोने का बर्तन चाहिए. அப்போ அதை எடுத்துக்கிறதுக்காக கூடயும் தங்கமான பாத்திரம் தேவை இருக்கு. कानों से औरों की अपवित्र बातें सुनते रहेंगे. காது மூலமாக மத்த ஆத்மாக்களோட அப்படின்னு अपवित्रமான விஷயங்களை கேக்குறாங்க. दुष्ट मत सुनते रहेंगे. எப்படி तो कान सोने के बनेंगे क्या? இப்போ துஷ்டமான டைரக்ஷனை கேக்குறாங்க. அப்போ என்ன பாபா கேட்டுட்டு இருக்காங்க, காது என்றது என்ன தங்கமானது ஆகுமான்னு கேக்குறாங்க. एक बाप के सिवाय और कोई की बात नहीं सुननी चाहिए. பாபா சொல்றாங்க, ஒரு அப்பா தவிர யாரோட பேச்சு கூடயும் கேட்க கூடாது. एक से आता है ज्ञान ஒருத்தரிடமிருந்து வருது ஞானம், और बाकी सबसे आता है अज्ञान. एक की मत से सदगति और अनेक. மற்றபடி மத்தவங்களிடமிருந்து வருது அஞ்ஞானம். ஒருத்தரிடமிருந்து சத்கதி, की मत से அநேக ஆத்மாக்களோட டைரக்ஷன் மூலமாக दुर्गति. துர்கதி ஆகுது. एक से सुनेंगे तो ज्ञान अव्यभिचारी बनेगा. ஒருத்தரிடமிருந்து கேட்டீங்கன்னா ஞானம் அவிபிச்சாரி ஆகும். कान भी अव्यभिचारी बनेगा. காது கூடயும் அவிபிச்சாரி ஆகும்னு சொல்றாங்க. इंद्रियों को कैसा बनाना है? இந்திரியங்களை எப்படி உருவாக்கணும்? विविचारी बनाना है या अव्यभिचारी बनाना है? விபிச்சாரி ஆக்கணுமா இல்லன்னா அவிபிச்சாரி ஆக்கணுமா? कान भी अव्यभिचारी बनेंगे காது கூடயும் அவிபிச்சாரி ஆகும்னு சொல்றாங்க. जब हम एक की बात सुनेंगे. எப்ப நாங்க ஒருத்தரோட டைரக்ஷனை கேட்போமோ அப்போன்னு சொல்றாங்க. पवित्रता चाहिए तब धारणा हो. எப்போ பவித்திரத்தை இருக்குமோ அப்போதான் தாரணா ஆகும். पवित्रता की प्रतिज्ञा करके फिर गिर पड़ते हैं तो योग की यात्रा ही खत्म हो जाती है. பவித்திரத்தையினோட விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அதை விட்டுடுறாங்க. அப்போ பவித்திரத்தை விட்டுடுறாங்க. அப்போ யோகத்தினோட தாரணையே முடிஞ்சு போயிடுது. पवित्रता चाहिए तब धारणा हो. எப்போ பவித்திரத்தை இருக்குமோ அப்போதான் தாரணா ஆகும்னு சொல்லி சொல்றாங்க. पवित्रता की प्रतिज्ञा करके फिर गिर पड़ते हैं.
பவித்திரத்தையினோட சத்தியத்தை பண்றாங்க, பிறகு எப்போ கீழே விழுந்துடுறாங்களோ तो योग की यात्रा ही खत्म हो जाती है। அப்போ யோகத்தினோட யாத்திரையே முடிஞ்சு போயிடுது, ज्ञान भी खत्म हो जाता है। ஞானம் கூடயும் முடிஞ்சு போயிடுது। फिर किसी को कह नहीं सकते பிறகு யாருக்கு கூடயும் சொல்ல முடியாது, भगवान आज काम महाशत्रु है। பகவான் சொல்றாங்க காம் மகா சத்ருவா இருக்குதுன்னு। अगर कोई को कहेंगे भी तो उनको तीर ही नहीं लगेगा। இப்போ யாருக்காவது சொன்னாலும் அவங்களுக்கு என்னன்னா, அவங்களுக்கு அந்த ஒரு அம்பே அது டச் ஆகாதுன்னு சொல்லி சொல்றாங்க। धारणा नहीं है ஏன்னா சுயம்குள்ள தாரணையே இல்ல, तो दूसरों को धारणा कैसे करावेंगे? அப்போ மத்தவங்களுக்கு எப்படி தாரணை செய்ய வைக்க முடியும்? वो फिर कुकड़ ज्ञानी हो पड़ते हैं। அவங்க வெறும் பேருக்காக ஞானிகள் ஆயிடுறாங்க। कुकड़ ज्ञानी, குக்கட ஞானின்னா कुकड़ किसको कहा जाता है? குக்கடன்னு சொல்லி யாருக்கு சொல்றாங்க? मुर्गा को। அந்த கோழிக்கு சொல்வாங்க। मुर्गा क्या करता है? கோழி என்ன செய்யும்? सवेरे को सबको जगा देता है और खुद सो जाता है। तो ऐसे जो कुकड़ ज्ञानी है, இப்ப கோழி என்ன செய்யுதுன்னா காலையில எல்லார கூடயும் எழுப்புது, பிறகு சுயம் தூங்கிடுது। दूसरों को ज्ञान सुनाते रहेंगे और खुद अज्ञानी दुनिया में चलते रहेंगे। பாபா சொல்றாங்க இப்படி என்னன்னா ஞானத்தை கேட்டுட்டு இருப்பாங்க, பிறகு மத்தவங்களுக்கு அஞ்ஞானத்தை தான் சொல்லிட்டு இருப்பாங்க। इस ज्ञान में तो देह अभिमानी की जरा भी शैतानी नहीं होनी चाहिए। பாபா சொல்றாங்க இந்த ஞானத்துல தேக அபிமானத்தினோட கொஞ்சம் கூடயும் இந்த சைத்தானி என்றது இருக்கவே கூடாது। कोई भी विकार न हो। பாபா சொல்றாங்க எந்த விகாரம் வேணாலும் இருக்கலாம், रोज अपना पोता मिल रखो। தினமும் உங்களோட போத்தா மேல நீங்க வைங்க। ऐसे कोई भी मत समझे कि हम 16 कला संपूर्ण बन चुके हैं। இப்படி யாருமே நினைச்சுக்காதீங்க நாங்க 16 கலை பரிபூர்ணம் ஆயிருக்கிறோம் சொல்லி நினைச்சுக்காதீங்க। कोई तो 4 कला भी नहीं बने। சிலர் எப்படின்னா 4 கலை கூடயும் ஆகல। आत्मा में चौथाई हिस्सा रोशनी भी नहीं आई है। ஆத்மால 1 कला भी नहीं है। 4 பாகம் கூடயும் பிரகாசம் வரல, ஒரு கலையும் வரல। और ही बिल्कुल कलाएं खत्म हो गई है। இன்னும் என்ன ஆயிடுச்சுன்னா கலைகள் முடிஞ்சு போயிடுச்சு। कलाएं खत्म हो जाती है கலைகள் எப்போ முடிஞ்சு போயிடுதோ तो पाप ही पाप करते रहते हैं। அப்போ வெறும் பாவத்தை தான் செய்யறாங்க, पुण्य का नाम निशान नहीं। புண்ணியத்தினோட பேரு அடையாளமும் இல்ல। माया बड़ी तीखी है। மாயா ரொம்ப தீவிரமானதா இருக்குது। जैसे बाप सर्वशक्तिवान है, எப்படி அப்பா சர்வசக்திவான் ஆயிருக்காங்க, वैसे அதே மாதிரி माया भी सर्वशक्तिवान है। மாயாவும் சர்வசக்திவான் ஆயிருக்கு। क्यों? ஏன்? बाप का राज्य आधा कल्प चलता है, அப்பாவோட ராஜ்யம் பாதி கல்பம் நடக்குது, तो माया का राज्य भी आधा कल्प चलता है। அப்போ மாயாவினோட ராஜ்யம் கூடயும் பாதி கல்பம் நடக்குது। इन माया रावण पर जीत बाप के बिगर और कोई पहना ही नहीं सकता। இந்த மாயா ராவன் மேல வெற்றி அடைய வைக்கிறது அப்பா தவிர வேற யாரால கூடயும் இந்த விஷயத்தை செய்ய முடியாது। इतने बड़े बड़े இவ்வளவு பெரிய பெரிய धर्मपिताए, सन्यासी, தர்ம பிதாக்கள், சன்னியாசிகள், पंडित विद्वान आचार्य हुए, பண்டித்த வித்வான் ஆச்சாரிகள் இருந்தாங்க। सब माया के गर्त में गोते खाते खाते चले गए। எல்லாருமே மாயாவினோட அந்த ஒரு அதுக்குள்ள மூழ்கி எல்லாருமே அப்படியே போயிட்டாங்க। सन्यासी भी जाते हैं गंगा स्नान करने, சன்னியாசிகள் கூடயும் போகிறாங்க கங்கால குளிக்கிறதுக்காக। जहाँ भी पानी देखा उसको गंगा समझ करके स्नान करते हैं। எங்க தண்ணி பார்த்தாலும் அங்க கங்கா நினைச்சு அங்க குளிக்கிறாங்க। इतना झूठ, எவ்வளவு பொய், सच की रत्ती नहीं। உண்மைக்கானது கொஞ்சமும் இல்ல।
உண்மை என்றது கொஞ்சமும் இருக்கிறது இல்ல, कब सुधर ही नहीं सकते। எப்பவுமே திருந்துறது இல்ல। ड्रामा अनुसार ये रावण राज्य भी होना ही है। டிராமா அனுசாரமாக இந்த ராவண ராஜ்யம் கூடயும் ஆகிதான் தீரணும்। ये सारा ड्रामा ही भारत की हार और जीत पर बना हुआ है। இந்த முழு டிராமாவே பாரத்தினோட தோல்வி பிறகு வெற்றியை பற்றி தான் இருக்குது। गाते भी हैं, பாடவும் செய்றாங்க। माया के हारे हार மாயாயிடம் இருந்து தோல்வி அடைஞ்சோன்னா, और माया के जीते மாயாவிடம் இருந்து தோல்வி அடைஞ்சோன்னா தோல்வி, வெற்றி அடைஞ்சோன்னா जीत। வெற்றி। फिर कहते हैं मन के जीते जीत, பிறகு சொல்றாங்க மனது மேல வெற்றி என்ன, मन के हारे வெற்றி, மனது மேல தோல்வி என்ன, हार। தோல்வி। तो माया रावण कौन हुआ? அப்போ பாபா கேக்குறாங்க மாயா ராவன் யார் ஆனாங்க? तो मन को अमन करना पड़े। அப்போ மனசை என்ன பண்ண வேண்டியதாக இருக்கும்னா இத ஒருநிலைப்படுத்த வேண்டியதாக இருக்கும், प्रैक्टिस करनी पड़े। பிராக்டிஸ் செய்ய வேண்டியதாக இருக்கும்। ये बातें बाप तुम बच्चों को समझाते। இந்த விஷயத்த அப்பா உங்களுக்கு புரிய வைக்கிறாங்க। मुख्य है पवित्र होने की बात। முக்கியமா இருக்கக்கூடியது என்னன்னா பவித்திரமாக ஆகக்கூடிய விஷயமா இருக்கு। बच्चियां लिखती हैं बाबा हमको जबरदस्ती नगन करते। பெண் குழந்தைகள் எழுதுறாங்க பாபா நமக்கு வலுக்கட்டாயமாக நிர்வாணமாக ஆக்குறாங்க। खुद कुछ नहीं करते, சுயம் ஒண்ணு செய்யறது இல்ல, मस्तियां मारते रहते, दोस्तों को ले आवेंगे, சுயம் ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க, அவங்க மகிழ்ச்சியாக இருப்பாங்க, நண்பர்களை அழிச்சிட்டு வராங்க, बाप को ले आवेंगे, அப்பாவை அழிச்சிட்டு வருவாங்க। नगन होने के लिए मदद करने के लिए किनको ले आते हैं? இப்போ நிர்வாணமாக ஆக்குறதுக்காக உதவிக்காக யாரை யாரை எல்லாமே அழிச்சிட்டு வராங்க। सीढ़ी में दिखाया भी है, ஏணி படத்துல காமிக்கவும் செஞ்சிருக்காங்க। ससुर भी लाठी लेकर के आ जाते हैं। என்னன்னா மாமனார் கூடயும் குச்சி எடுத்துன்னு வராங்க, इनको बिख दो। இவங்களுக்கு விஷத்தை கொடுங்க। तो बच्चियां लिखती हैं ऐसी हालत में हम क्या करें? அப்போ பெண் குழந்தைகள் எழுதுறாங்க இப்படிப்பட்ட நிலைமையில நம்ம என்ன செய்யறது? बाबा कहते हैं जबरदस्ती करते हैं। பாபா சொல்றாங்க வலுக்கட்டாயமாக அப்படி செஞ்சாங்கன்னா तुम्हारे मन में तुम्हारे दिल में बाप की याद भरी हुई है। உங்களோட மனசுக்குள்ள அப்பாவோட நினைவு நிறைஞ்சிருக்குன்னா तो जबरदस्ती करने के कारण அப்போ வலுக்கட்டாயமா செய்யற காரணத்தினால तुम्हारे ऊपर कोई बोझा नहीं चढ़ेगा, உங்க மேல எந்த விதமான சுமை கூடயும் ஏறுறது இல்ல, कोई पाप नहीं। எந்த பாவமும் இல்ல। तुम तो अबला हो, शरीर से भी अबला हो। நீங்க அபலைகள் ஆயிருக்கீங்க, சரீரம் மூலமா கூடயும் அபலைகள் ஆயிருக்கீங்க। तो तुम परवश हो जाती हो। அப்போ நீங்க மத்தவங்களுக்கு வசம் ஆயிடுறீங்க। कोई कोई तो दवाई खिला करके बेहोश करके भी गंदा बना देते हैं। சிலர் எப்படின்னா மெடிசனை கொடுத்து அவங்களுக்கு மயக்கம் வர போல பண்ணி அதுக்கு பிறகு கூடயும் கெட்ட வேலைகளை செய்யறாங்க। ये गंदी दुनिया है। இது கெட்ட உலகம் ஆயிருக்கு। गुरु भी खराब कर देते हैं। குரு கூடயும் கெடுத்துடுறாங்க। ऐसे ऐसे बाप हैं जो बच्ची को खराब कर देते हैं। இப்படிப்பட்ட அப்பாக்கள் இருக்காங்க யாரு பொண்ணை கெடுத்துடுறாங்க। बात मत पूछो। பேச்சே கேட்காதீங்க। तो अभी बाप पवित्र बनाते हैं। இப்போ அப்பா பவித்திரமாக்குறாங்க। बाप कहते हैं मैं पतितों को पावन बनाता हूँ। அப்பா சொல்றாங்க நான் பतितர்களை பாவனமாக ஆக்குறேன்। बाकी शास्त्रों में पंडित மற்றபடி சாஸ்திரத்துல பண்டித்து कितनी कहानियां बैठ सुनाते हैं। எத்தனை ஸ்டோரிகள் உட்கார்ந்து சொல்றாங்க। पांडवों और कौरवों की लड़ाई, பாண்டவர்கள் பிறகு கௌரவர்களோட யுத்தம்,
जुआ சண்டை आदि बैठ दिखाई है। சூதாட்டம் எல்லாமே உட்காந்து காமிச்சிருக்காங்க. अब भगवान आकर जुआ बैठ सिखा देंगे। இப்போ பகவான் வந்து சூதாட்டத்தை வந்து கத்து கொடுப்பாங்களா? अरे शास्त्रों की बात मुरली में बोलते क्यों है? அப்போ சாஸ்திரங்களினோட விஷயங்கள் முரளிலேயே சொல்றாங்க. अगर झूठी बात है तो मुरली में शास्त्रों की ये बात जुए की क्यों उठाई? ஒருவேளை பொய்யான விஷயம்னா அப்போ பொய்யான விஷயம் சாஸ்திரத்துல ஏன் சொல்லிருக்காங்க? பொய்யான விஷயத்தினோட பேச்சுகள் முரளிலேயே எடுக்கிறாங்க. उसमें कुछ सच्चाई है तभी तो उठाई। அதுல கொஞ்சம் ஏதோ உண்மை இருக்குது அப்போதானே அதை எடுத்திருக்காங்க. जो भी ज्ञान में चलने वाले हैं उनसे कहते हैं, யாரெல்லாம் ஞானத்துல நடக்கக்கூடியவங்க இருக்காங்களோ அவங்களுக்கு சொல்றாங்க कि सब कुछ मेरे को अर्पण करो। எல்லாமே எனக்கு அர்ப்பணம் பண்ணிடுங்க. मन तन धन धाम स्वर्ग परिवार बीवी बाल बच्चे सब ईश्वरीय सेवा में लगा दो। அப்படின்னா சரீரம் மனது தனம் செல்வம் குழந்தைகள் மனைவி மத்த பிறகு இந்த நேரம் எல்லாம் என்ன செய்யணும்னா என்ன எல்லாமே என்ன எனக்கு அர்ப்பணம் பண்ணிடுங்க. तो जो पांडव है அப்ப பாபா சொல்லிட்டு இருக்காங்க யாரு वो तो பாண்டவர்களோ सच्चाई से लगा देते हैं। அவங்க எப்படி என்ன உண்மையில இந்த விஷயத்த செய்யறாங்க எல்லாம் அர்ப்பணம் பண்ணிடுறாங்க. और जो कौरव है பிறகு யாரு கௌரவர்களோ वो क्या करते हैं? அவங்க என்ன செய்யறாங்க? अपना तन धन धाम स्वर्ग परिवार बीवी बाल बच्चे अपनी मुट्ठी में रखते हैं। தன்னோட இந்த ஒரு சரீரம் மனது செல்வம் மனைவி குழந்தைகள் அதெல்லாமே அவங்க கையில வச்சுக்கிறாங்க. और पांडवों के भी பிறகு பாண்டவர்களது கூடயும் अपने कंट्रोल में ले लेते हैं। தன்னோட கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கிறாங்க. अब शास्त्रों में तो स्थूल बातें बैठ दिखाई है। இப்போ சாஸ்திரங்கள்ல ஸ்தூலமான விஷயங்களை உட்கார்ந்து காமிச்சிருக்காங்க. उनका असली अर्थ है वो तो बाप बैठ समझाते हैं। அது அதோட உண்மையான விஷயத்த அர்த்தம் என்றது அப்பா உட்கார்ந்து புரிய வைக்கிறாங்க. भगवान फिर जुआ खिलावे ये हो कैसे सकता है? இப்போ பகவான் இந்த சூதாட்டத்தை விளையாட வைக்கிறது இது எப்படி முடியும்? राजयोग की पढ़ाई कोई ऐसी होती है क्या? ராஜயோகத்தினோட படிப்பு இது இப்படி ஆகுதா? दिखाते हैं युद्ध के मैदान में காமிக்கிறாங்க யுத்தத்தினோட மைதானத்துல गीता ज्ञान सुनाया। கீதா ஞானத்தை காமிச்சாங்க. अब கீதா ஞானத்தை சொன்னாங்க. दो सेनाएं आपस में आमने सामने खड़ी हुई हो लड़ाई लड़ने के लिए। இப்போ ரெண்டு சேனைகள் ஃப்ரண்ட்ல நின்னுட்டு இருக்குது ஒண்ணுக்கு ஒண்ணு யுத்தம் செஞ்சுக்கிறதுக்காக. फिर कोई गीता पाठशाला खोल बैठेगा क्या? அந்த நேரத்துல கீதா பாட்சாலா யாராவது ஓபன் பண்ணி உட்காருவாங்களா? 100% झूठ बात है। 100% பொய்யான விஷயமா இருக்குது. அரே अगर 100% झूठ बात है ஒருவேளை 100% பொய்யான விஷயமா இருக்குன்னா चित्रों में दिखाया है, சித்திரத்துல காமிச்சிருக்காங்கன்னா बाप ने बोला है, அப்பா சொல்லிருக்காங்கன்னா फिर सच्चाई क्या है? அப்போ உண்மையான விஷயம் எதா இருக்குது? என்ன இருக்கு? अभी प्रैक्टिकल में இப்போ பிராக்டிக்கல்ல जुआ भी खेला जा रहा है। அந்த சூதாட்டத்தை கூடயும் விளையாடப்படுகிறது. भगवान बाप सिखाए गए हैं பகவான் அப்பா கத்து கொடுத்துட்டு இருக்காங்க. ये बेहद का जुआ खेलो, இந்த எல்லாருக்கு அப்பாற்பட்ட சூதாட்டத்தை விளையாடுங்க. तन धन नाम स्वर्ग परिवार सब ईश्वरीय सेवा में இந்த சரீரம் மனது செல்வம் குழந்தைகள் இதெல்லாமே ஈஸ்வரிய சேவையில अर्पण कर दो। பரிவாரம் எல்லாம் என்ன செய்யணும்னா அர்ப்பணம் செஞ்சிடணும்.
लड़ाई भी सामने खड़ी हुई, யுத்தம் கூடயும் சண்டை கூடயும் முன்னாடி நின்னுட்டு இருக்கு. ऐसे नहीं, அப்படி இல்ல. ये कौरव और पांडवों की लड़ाई खत्म हो जाएगी. இந்த கௌரவர்கள் பிறகு பாண்டவர்களினோட யுத்தம் முடிஞ்சு போயிடும் என்ற விஷயம் இல்ல. शांत हो जाएगी. சாந்தி ஆயிடும் என்ற விஷயம் இல்ல. नहीं, அப்படி இல்ல. ये लड़ाई तो विस्फोटक रूप धारण करेगी. இந்த யுத்தம் வெடிக்கிற ரூபத்தை தாரணம் செய்யும். सारी दुनिया में फैल जाएगी. முழு உலகத்திலேயே பரவிடும். बड़ा भारी रिवोल्यूशन हो जाएगा. மிக பெரிய ரெவல்யூஷன் புரட்சி ஏற்படும். तो बाप समझाते हैं. அப்போ அப்பா புரிய வைக்கிறாங்க. कि देखो कहाँ तो ऊंच के ऊंच शिव बाबा, என்னன்னா எங்க உயர்ந்ததிலும் உயர்ந்த சிவ் பாபா, और कहाँ पूरे 84 जन्म लेने वाला श्री कृष्ण. பிறகு எங்க கம்ப்ளீட்டாக ஜன்ம எடுத்துக்க கூடிய ஸ்ரீ கிருஷ்ணர், जिसके बहुत जन्मों के अंत में फिर बाप आए प्रवेश करते हैं. யாரோட நிறைய ஜன்மங்களுக்கு பிறகு வந்து அப்பா பிரவேசம் செய்யறாங்க. कितनी क्लियर बातें हैं. பாபா சொல்றாங்க எவ்வளவு கிளியர் ஆகி இருக்கக்கூடிய விஷயமா இருக்குது. परंतु पत्थर बुद्धि बड़ी मुश्किल से समझते हैं. ஆனா கல்லு புத்தி ரொம்ப கஷ்டமா அத புரிஞ்சுக்கிறாங்க. समझने वाले झट समझ जाते हैं. புரிஞ்சுக்க கூடியவங்க டக்குன்னு புரிஞ்சுக்கிறாங்க. और बाप से वर्षा लेने की कोशिश करते हैं. பிறகு அப்பா இடமிருந்து சொத்தை எடுத்துக்கிறதுக்காக முயற்சியை செய்யறாங்க. गृहस्थ व्यवहार में रहते पवित्र भी बनना. இல்லர் மார்க்கத்துல இருந்தாலும் தூய்மை ஆகணும், தூய்மை கூடயும் ஆகணும். सन्यासी लोग कहते हैं दोनों इकट्ठे रहते पवित्र हैं. சன்னியாசிகள் சொல்றாங்க ரெண்டு பேரு கூடயும் இணைந்து பவித்திரமாக இருக்கிறது. ये तो हो नहीं सकता. இது ஆகவே ஆகாது. वो किसका अनुभव सुनाते हैं? அவங்க யாரோட அனுபவத்தை சொல்றாங்க? वो अपने घरगृहस्थ जीवन का अनुभव सुनाते हैं. அவங்க தன்னோட வீடு வாசலினோட அனுபவத்தை சொல்றாங்க. क्योंकि शास्त्रों की झूठी पढ़ाई पढ़ी है. ஏன்னா சாஸ்திரங்களினோட பொய்யான படிப்பை படிச்சிருக்காங்க. तो झूठी पढ़ाई पढ़ करके அதாவது பொய்யான படிப்பை படிச்சு घरगृहस्थ में रह करके पवित्र बने, ये हो ही नहीं सकता. வீடு வாசல்ல இருந்து பவித்திரம் ஆகிறது இது ஆகவே ஆகாது. बाप आकर के सच्ची पढ़ाई पढ़ाते हैं. அப்பா வந்து உண்மையான படிப்பை படிக்கிறாங்க, படிக்க வைக்கிறாங்க. सच्चा राजयोग सिखाते हैं. உண்மையான ராஜயோகத்தை கத்து கொடுக்கறாங்க. इस राजयोग से இந்த ராஜயோகம் மூலமாக तुम्हारी कर्मेंद्रियां शीतल हो जाती. உங்களோட கர்மேந்திரியங்கள் சீத்தலம் ஆயிடும். तो वो कहते हैं कि दोनों इकट्ठे रहते पवित्र कोई रह नहीं सकता. அப்ப அவங்க என்னன்னு சொல்றாங்கன்னா ரெண்டு பேரு கூட இணைந்து பவித்திரமாக இருக்க முடியாதுன்னு சொல்லி நினைச்சுக்கிறாங்க, சொல்றாங்க. अरे அரே तुमको कोई प्रॉपर्टी नहीं है, உங்களுக்கு ப்ராப்பர்ட்டியே எதுவும் இல்ல, तो तुम कैसे रह सकेंगे? அப்ப நீங்க எப்படி இருக்க முடியும்? हाँ? उन सन्यासियों के सामने அந்த சன்னியாசிகளுக்கு முன்னாடி कोई लक्ष्य है क्या? ஏதாவது லட்சம் இருக்குதா? लक्ष्य ही नहीं. हमारे सामने तो प्रॉपर्टी पड़ी हुई है. லட்சமே இல்ல, நமக்கு முன்னாடி ப்ராப்பர்ட்டி கிடைக்குது. की बात सही. உலகத்தினோட ராஜாங்கத்தினோடது. हमें तो बाप நமக்கு அப்பா एक हाथ में विश्व की बादशाही देते हैं और दूसरे हाथ से कहते हैं ஒரு கையில உலகத்தினோட ராஜாங்கம் கொடுக்கறாங்க, பிறகு இன்னொரு கைக்கு சொல்றாங்க अपने विकार हमको दे दो. தன்னோட விகாரத்தை எனக்கு கொடுத்துருங்க. तो कितनी बड़ी प्राप्ति तुम्हारे सामने है. அப்போ எவ்வளவு பெரிய பிராப்தி உங்களுக்கு முன்னாடி இருக்குது. इसलिए तुम घरगृहस्थ में रहते அதனாலதான் நீங்க இல்லற மார்க்கத்துல இருந்தாலும் विकारों पर जीत पाते हो. விகாரத்து மேல வெற்றியை அடைறீங்க. तो यहाँ देखो बहुत भारी प्रॉपर्टी है. அப்போ இங்க பாருங்க மிகப்பெரிய ப்ராப்பர்ட்டி ஆயிருக்குது.
जानते हो पवित्र बनने से विश्व की बादशाही मिलती है। உங்களுக்கு தெரியும் தூய்மை ஆகிறதுனால உலகத்தினோட ராஜாங்கம் கிடைக்கும்னு. कितनी आमदनी है எவ்வளோ சம்பாத்தியம் இருக்கு. और ये आमदनी करने का रास्ता भी बाप ने कितना सहज बताया। பிறகு இந்த சம்பாத்தியத்தை செஞ்சுக்கிறதுக்கான அந்த வழிய கூடயும் அப்பா எவ்வளவு சகஜமாக புரிய வச்சிருக்காங்க. எல்லாருக்கு அப்பாற்பட்ட அப்பா कहते हैं मेरी खातिर कुल की लज्जा रखो, எனக்காக குலத்தினோட கௌரவத்தை காப்பாத்துங்க. दाढ़ी तो उनको है ना, தாடி அவங்களுக்கு இருக்கு இல்லையா, दाढ़ी की लाज रखो, அந்த தாடிக்காக அந்த கௌரவத்தை காப்பாத்திக்கோங்க. இப்படி சொல்லப்படுகிறது ஹிந்தில, தாடிக்கு லாஜ் ரக்கோன்னு சொல்லி. அப்படின்னா அப்பாவோட கௌரவத்தை காப்பாத்திக்கோங்க. तो शिव बाबा कहते हैं அப்ப சிவபாபா சொல்றாங்க इनकी दाढ़ी की लाज रखो, இவங்களோட தாடி இருக்கு இல்லையா, இதுக்கான அந்த கௌரவத்தை காப்பாத்துங்க. ये एक अंतिम जन्म पवित्र बनो, இந்த ஒரு கடைசி ஜென்மத்துல தூய்மை ஆயிடுங்க. तो तुम स्वर्ग के मालिक बन जाओगे। அப்ப நீங்க ஸ்வர்கத்துக்கு எஜமான் ஆயிடுவீங்க. अपने लिए ही मेहनत करनी है, தனக்காக தான் உழைக்கணும். जो अपने लिए मेहनत करेंगे, யாரு தனக்காக உழைப்பாங்களோ तन धन धाम स्वर्ग की परिवार की बाजी लगावेंगे, சரீரம் தனம் எல்லாமே वो स्वर्ग பரிவாரம் எல்லா கூடயும் அர்ப்பணம் பண்றதுக்காக में जावेंगे। செய்வாங்களோ அவங்க ஸ்வர்கத்துக்கு போகுவாங்க. जो नहीं लगावेंगे யாரு அர்ப்பணம் பண்ண மாட்டாங்களோ वो दूसरे तो कोई स्वर्ग में जा नहीं सके। அவங்க மத்தவங்க ஒன்னும் அங்க ஸ்வர்கத்துல போக முடியாது. तो तुम ब्राह्मण ही आए बाप से नॉलेज लेते हो, அதாவது பிராமணர்களா இருக்கிற நீங்க தான் வந்து அப்பா இடம் இருந்து சொத்தை எடுத்துக்கிறீங்க. जो ब्रह्मा की औलाद ब्राह्मण बनते नहीं, யாரு பிரம்மாவினோட குழந்தைகள் பிராமணர்கள் ஆகிறது இல்ல, वो बाप से नॉलेज लेते भी नहीं। அவங்க அப்பா இடம் இருந்து நாலேஜ எடுத்துக்கிறது கூடயும் இல்ல. ये राजधानी स्थापन हो रही है, இந்த ராஜதானி ஸ்தாபனை ஆயிட்டு இருக்குது. उसमें सभी प्रकार के चाहिए, அதுல எல்லா விதமானவங்க கூடயும் தேவை இருக்காங்க. वहाँ वजीर आदि होते नहीं है, அங்க மந்திரி எல்லாமே இருக்க மாட்டாங்க. राजाओं में अपनी ताकत रहती है, ராஜாக்களுக்குள்ள அவங்களோட சக்தி இருக்கும் राय देने की। வழிமுறைய சொல்றதுக்காக. जो पावन राजाएं होते हैं யாரு பாவன ராஜாக்கள் இருப்பாங்களோ उनकी बुद्धि पवित्र होती है, அவங்களோட புத்தி பவித்திரமாக இருக்கும். पतित राजाएं பதித்த ராஜாக்கள் वजीर रखते हैं राय लेने के लिए, மந்திரிகளை வச்சுக்கிறாங்க அந்த சஜஷன் அந்த வழிக்காக. राजा को एक वजीर होता है। ஒரு ராஜாக்கு ஒரு மந்திரி இருப்பாங்க. यहाँ तो देखो कितने वजीर मिनिस्टर आदि हो गए, இங்க பாருங்க எத்தனை வஜீர் அப்படின்னா மினிஸ்டர்ஸ் எல்லாம் ஆயிட்டாங்க, மந்திரிகள் மினிஸ்டர்ஸ் எல்லாம். भाई पैसे की बात में आपस में लड़ते ही रहते। ஒரு சின்ன ஒரு பைசாவினோட விஷயத்துக்காக ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. अभी देखो बाप सभी झंझटों से तुमको छुड़ाई देते। இப்ப பாருங்க அப்பா உங்களை எல்லா விதமான இந்த வீணான பிரச்சனையில இருந்து உங்களை காப்பாத்துட்டாங்க. 3000 वर्ष तक फिर कोई लड़ाई नहीं लगेगी। 3000 வருஷம் வரைக்கும் வேற எந்த யுத்தம் கூடயும் ஏற்படவே படாது. 3000 वर्ष तक 3000 வரைக்கும்னா 2000 वर्ष तक இல்லன்னா 2500 வருஷங்கள் வரைக்குமா? 2500 वर्ष तक लड़ाई नहीं लगेगी, 3000 वर्ष तक नहीं लगेगी। 2500 வருஷங்கள் வரைக்கும் யுத்தம் ஆகாதா இல்லன்னா 3000 வரைக்கும் யுத்தம் ஆகாதா? 3000 வருஷம் வரைக்கும். अरे रावण राज्य भी शुरुआत में सतोपटाल होता है।
அரே ராவண ராஜா கூடயும் ஆரம்பத்துல சத்தோப்பிரதானமாக இருக்கும், और अंत में பிறகு கடைசியில तमो प्रधान बनता है। தமோ பிரதானம் ஆயிடுது. तो जब सतो प्रधान होता है तो कोई लड़ाई झगड़ा मारा मारी धर्म के आधार पर नहीं होती, राज्य के आधार पर नहीं होती। எப்போ சத்தோ பிரதான இருக்குமோ அப்போ எந்த விதமான யுத்தம், அடிதடி, பிறகு இதெல்லாமே ஒண்ணுமே ஆகிறது இல்ல. कोई जेल नहीं, எந்த ஜெயிலும் இருக்காது, कोर्ट आदि कुछ भी नहीं होगा, கோர்ட் இதெல்லாமே ஒண்ணுமே இருக்காது, सुखी सुखी। வெறும் சுகந்தா இருக்கும். अब इसके लिए पुरुषार्थ करना है। இப்போ இதுக்காக புருஷார்த்தத்தை செய்யணும். तुम जानते हो मौत सिर पर खड़ा है, உங்களுக்கு தெரியும் மரணம் தலை மேல நின்னுட்டு இருக்குது. याद की यात्रा से विक्रमाजीत बनना है। நினைவினோட யாத்திரை மூலமாக விக்ரமாஜித் ஆகணும். तुम हो ही मैसेंजर, நீங்க மெசஞ்சர்ஸ் தான் இருக்கீங்க. सत्य बाप का मैसेज देते हो कि मन मना भव, உண்மையான அப்பாவோட மெசேஜ கொடுக்கறீங்க, மன்மனா பவ. बाकी तो सभी भक्ति मार्ग के गुरु हैं। மற்றபடி எல்லாருமே பக்தி மார்க்கத்தினோட குருக்களா இருக்காங்க. धर्म स्थापन करने वाले को गुरु कहना தர்ம ஸ்தாபனை செய்யக்கூடியவங்களுக்கு குருன்னு சொல்றது नंबर 1 नालायकी। இது நம்பர் 1 லாயக் இல்லாத விஷயமா இருக்கு. ओम शांति।